வணக்கம் நண்பர்களே. இது பொருந்தாத காதல் நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றி இருந்த வயல்களின் மீது இரவின் ஈரம் இன்னும் முழுமையாக விலகியிருக்கவில்லை. கிழக்கே வெளிச்சம் மெதுவாக பரவத் தொடங்கியிருந்தது. தென்னை ஓலைகளின் நுனியில் தேங்கியிருந்த பனித்துளிகள் விடியலின் ஒளிப்பட்டு மின்ன வரப்போகிறோம். வளர்ந்திருந்த புற்களின் மீது படிந்திருந்த ஈரம் காலில் பட்டதும் சில்லென்றது. அந்த அதிகாலை நேரத்திலேயே சிவநேசனின் தோட்டம் விழித்திருந்தது. தென்னந்தோப்பின் ஒரு பக்கமாக ஓடிய வாய்க்காலில் தண்ணீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. முந்தைய இரவு திறந்து விடப்பட்ட தண்ணீர் கீழ்த்தோட்டம் வரை சென்றிருந்தாலும் வாழை பயிரிட்டிருந்த மேட்டு பகுதிக்கு மட்டும் சரியாக ஏறவே இல்லை. வேட்டியை முழங்காலுக்கு மேலே மடித்து கட்டிக்கொண்டு வாய்க்காலுக்குள் நின்றிருந்தான் மாறன். 28 வயது. வெயிலிலும் மழையிலும் வயலோடு பழகிய உடம்பு. ஆடம்பரமில்லாத தோற்றம். அவன் பேசுவதை காட்டிலும் அவன் செய்யும் வேலைகளே அவனை பற்றி அதிகம் சொல்லிவிடும். மண்வெட்டியால் வாய்க்காலின் ஓரத்தை சரி செய்தவன், ராமசாமி அண்ணன், அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் மண்ணை தள்ளுங்க, இங்கே அடைச்சாதானே தண்ணி மேலே ஏறும் என்றான். நீ வெளியில் வா மாறா, நான் பார்த்துக்கிறேன். 5 நிமிஷம் அண்ணன், ஆரம்பித்ததை முடிச்சுட்டு வந்துடுறேன். மண்வெட்டி மீண்டும் மண்ணுக்குள் இறங்கியது. சிறிது நேரத்தில் அடைந்திருந்த மண் அகல தண்ணீர் வேகமாக பாய்ந்து வாழை வரிசையை நோக்கி திரும்பியது. அதை பார்த்த பிறகே மாறனின் முகத்தில் திருப்தி வந்தது. இப்போ சரி. வாய்க்காலிலிருந்து மேலே ஏறி கால்களில் ஒட்டியிருந்த சேற்றை தண்ணீரில் கழுவி கொண்டிருக்கும் போது வரப்பின் மறுமுனையில் ஒருவர் நடந்து வருவதை பார்த்ததும் நேராக நின்றான் சிவநேசன். 58 வயதாகி இருந்தாலும் உடலில் இன்னும் உழைப்பின் உறுதி மீதி இருந்தது. சுற்று வட்டாரத்தில் கணிசமான நிலங்களும் தோட்டங்களும் அவருக்கு சொந்தம். பணம் இருந்த அளவுக்கு மனிதர்களையும் சம்பாதித்து வைத்திருந்தவர். அதனால் அவரை பார்த்தவுடன் பயந்து ஒதுங்குவதை விட மரியாதையோடு நின்று பேசுகிறவர்களே ஊரில் அதிகம். என்ன மாறா, விடியத்துக்கு முன்னாடியே வாய்க்காலுக்குள்ளே இறங்கிட்டியா? மாறன் சிரித்தான். தண்ணி இந்த பக்கம் ஏறலங்கய்யா, நேற்று ராத்திரி பார்த்தப்ப சரியாக தான் இருந்துச்சு, மண் சரிஞ்சிருக்கு. சிவநேசன் பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீரை பார்த்தார். அதுக்கு நீயே இறங்கி செய்யணுமா? ஆளுங்க இருக்காங்கல்ல. தோளில் கிடந்த துண்டை எடுத்து கைகளை துடைத்த மாறன், நம்ம கண்ணுக்கு வேலை தெரிஞ்ச பிறகு அடுத்தவன் கையை எதிர்பார்த்து நிற்கிறது எனக்கு பிடிக்காதுங்களே என்றான் இயல்பாக. சிவநேசனின் மீசைக்குள் சிரிப்பு ஒளிந்தது. உன்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். எல்லாத்தையுமே ஓன் தலையில் போட்டுக்குவ. வேலை தானுங்க ஐயா, உடம்பும் நம்மது தானடா. அந்த கேள்விக்கு பதிலாக மாறன் சிரித்துவிட்டு, இன்னும் 2 வரப்பு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன் என்றான். மணி என்னன்னு தெரியுமா? மாறன் வானத்தை பார்த்தான். அதை கண்ட சிவநேசன் சிரித்தார். உனக்கு வானம்தான் கடிகாரமா? 7 மணி ஆக போகுதுடா. காலையிலேருந்து ஏதாவது சாப்பிட்டியா? இல்லைங்க ஐயா, அதான் நான் பார்த்தேன். வீட்டுக்கு போய் முதல்ல என் வீட்டுக்கு போ, சாப்பிட்டுட்டு அப்புறமா உன் வேலையை பாரு. வேணாங்க ஐயா, அம்மா காத்துட்ருப்பாங்க. செல்விக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் போடா. அவர் சொல்லிவிட்டு முன்னால் நடந்துவிட மறுத்து பேசாமல் மாறன் பின்னால் நடந்தான். அது இன்னைக்கு மட்டும் நடக்கும் விஷயமல்ல. சிவநேசனின் நிலங்களையும் தோட்டங்களையும் பல வருடங்களாக மாறன் தான் பார்த்து கொண்டிருந்தான். எந்த வயலில் எப்போது விதைத்தார்கள், எந்த தோட்டத்துக்கு எத்தனை நாள் இடைவெளியில் தண்ணீர் விட வேண்டும், எந்த மருந்து வாங்க வேண்டும் என்பதிலிருந்து விளைந்த பொருள் சந்தைக்கு செல்லும் வரை அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பதில்லை. சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன் என்ற கணக்கு இருந்தாலும் சிவநேசன் வீட்டில் அவனை அப்படி பார்க்கும் பழக்கம் நாளடைவில் குறைந்திருந்தது. அதே நேரம் அந்த உரிமையை மாறன் ஒரு நாளும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டதே இல்லை. வீட்டின் வாசலை அடைந்தது. சிவநேசன் உள்ளே சென்றார். மாறன் மட்டும் வாசல் அருகே நின்றான். என்னடா அங்கேயே நிற்கிற, உள்ளவா. காலெல்லாம் மண்ணா இருக்குதுங்க ஐயா, பின்னாடி குழாயில் கழுவிட்டு வாடா. மாறன் வீட்டை சுற்றி கொண்டு பின்பக்கம் சென்றான். சிவநேசன் உள்ளே நுழைந்ததும் சமையல் அறையிலிருந்து மங்கையர்க்கரசியின் குரல் கேட்டது. இப்போ தான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? காப்பி போட்டு வச்சு எவ்வளோ நேரமாச்சு தெரியுமா? எனக்கு காப்பி இருக்கட்டும், முதல்ல மாறனுக்கு சாப்பிட ஏதாவது போடு. அடுப்பின் முன் நின்றிருந்த மங்கையர்க்கரசி திரும்பி பார்த்தாள். அவன் இன்னும் சாப்பிட்லையா? அவனுக்கு ஏதாவது நேரங்காலம் இருக்கா என்ன? விடிஞ்சதும் வாய்க்காலுக்குள்ளே போய் நிற்கிறான். அவன் அம்மாவும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டா. உணவு மேஜையில் அமர்ந்திருந்த சரவணன் சிரித்தான். அம்மா, மாறனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிடுவான். பொண்டாட்டி வந்து நேரத்துக்கு சாப்பிட வச்சிருவா. அவன் அருகே அமர்ந்து மகனுக்கு இட்லியை பீத்து கொடுத்து கொண்டிருந்த வசந்தியும் உடனே, முதல்ல மாறன் அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதி வைங்க. பொண்ணு பார்க்குற பேச்சை எடுத்தாலே தோட்டத்துக்குள்ளே ஓடி போயிடுறாராமே என்றாள்.
அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு என்று சிவனேசன் நாற்காலியில் அமர்ந்தார். 28 வயசாச்சு, இன்னும் என்ன நேரம் என்று மங்கையர்க்கரசியும் கேட்டார். அந்த நேரத்தில் மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்த கயல்விழியின் கால்கள் அந்த பேச்சை கேட்டதும் ஒரு கணம் நின்றது. யாருக்கு கல்யாணம்? அவள் கேட்டுக்கொண்டே கீழே இறங்கினாள். உனக்கு தான் என்று சரவணன் உடனே சொல்ல அண்ணனை முறைத்தாள். காலையிலேயே ஆரம்பிக்காதண்ணா. அப்போ யாருக்குன்னு இவ்வளவு ஆர்வமாக கேட்குறியே? பேசுறது காதில் விழுந்துச்சு, அதுதான் கேட்டேன். மாறனுக்கு தான் என்றார் மங்கையர்க்கரசி. செல்வி எத்தனை நாளைக்கு தான் அவனுக்கு சமைச்சு போட்டுட்ருப்பா? நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கணுமில்ல? கயல்விழியின் முகத்தில் இருந்த சிரிப்பு மிக மெதுவாக குறைந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. தண்ணீர் குடித்து கொண்டிருந்த சரவணனும், குழந்தையை சமாளித்து கொண்டிருந்த வசந்தியும், தட்டுகளை எடுத்து கொண்டிருந்த மங்கையர்க்கரசியும் அவர்கள் வேலையில் கவனமாக இருந்தார்கள். ஆனால் கயல்விழி மட்டும் சில நொடிகள் எதுவுமே பேசவில்லை. என்ன கையல், சாப்பிட உட்காரு என்றார் சிவனேசன். இதோ வர்றேன்ப்பா. அவள் நாற்காலியை இழுத்தபோது பின்வாசல் வழியாக மாறன் வந்தான். கால்களை கழுவி இருந்தான். மரத்திலிருந்து மடித்திருந்த வேட்டியை இறக்கி விட்டிருந்தான். ஈரமான கைகளில் தோளில் கிடந்த துண்டில் துடைத்து கொண்டே வாசலோடு நின்றான். வாங்க மாறன் அண்ணா என்றாள் வசந்தி. என்னங்கய்யா, நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னனே, நீ இங்கே தான். அட உட்காருடா என்று சிவனேசன் அதட்டினார். மாறன் அதற்கு மேல் மறுக்கவில்லை. மேஜையின் ஓரத்தில் அமர்ந்தான். மங்கையர்க்கரசி அவன் முன் தட்டை வைத்தார். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாறா, காலையில் சாப்பிடாம வேலைக்கு போகாதேன்னு? நேரம் ஆயிடுச்சுமா. எதுக்கு நேரம் ஆயிடுச்சு? பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எந்த அலுவலகத்துக்கு போகணுமா உனக்கு? சரவணன் சிரித்தான். மாறனும் சிரித்து கொண்டான். சரி சரி, திட்டாதீங்கம்மா. நாளையிலேருந்து சாப்பிட்டுட்டே போகிறேன். இந்த நாளையிலிருந்து என்பதைத்தானே நீ 3 வருஷமாக சொல்லிகிட்ருக்கிற? மங்கையர்க்கரசி இட்லியை பரிமாறினார். எதிர்ப்புறம் அமர்ந்திருந்த கயல்விழி அமைதியாக அவனை பார்த்தாள். சில நிமிடங்களுக்கு முன்பு நடந்த கல்யாண பேச்சு இன்னும் அவள் மனதில் நின்றிருந்தது. மாறனுக்கு மட்டும் அதை பற்றிய எந்த தகவலும் இல்லை. மாறா என்று சரவணன் கூப்பிட, சொல்லுங்கண்ணா, உனக்கு பொண்ணு பார்த்தரலான்னு அம்மா சொல்கிறாங்க. மாறனின் கையில் இருந்த இட்லி துண்டு ஒரு கணம் நின்றது. கயல்விழியின் பார்வையும் அவன் முகத்திலேயே நின்றது. அடுத்த நொடி மாறன் சாதாரணமாக சிரித்தான். அம்மாவுக்கு வேற வேலை இல்லையாண்ணா? எங்கள் அம்மா இல்லைடா, உங்கள் அம்மா. ஓ, என்னவோ 28 வயசாச்சு, இன்னும் தோட்டத்தையே கட்டிக்கிட்டு அழப்போறியா நீ? இப்போ என்னென்ன அவசரம்? அவன் சிரித்தபடியே சாப்பிட தொடங்கிவிட்டான். கயல்விழிக்கு அந்த சிரிப்பு ஏனோ பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கலை என்பதற்கான பதிலை அவள் யாரிடமும் சொல்லியதில்லை. ஒருவேளை தன்னிடமே கூட முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லையோ? சாப்பிட்டு முடித்து மாறன் எழுந்தான். ஐயா, நான் தெற்கு தோட்டம் வரைக்கும் போயிட்டு வர்றேன். உரம் வர்ற வண்டி 10 மணிக்குள்ளே வந்துடும்னு சொன்னாங்க. சரவணனை கூட்டிகிட்டு போ. நான் வர்றேன் மாறா என்ற சரவணன். சரி. மாறன் வெளியே நடக்க ஆரம்பித்தான். அவனை பார்த்து கொண்டிருந்த கயல்விழி திடீரென்று மாறா என்று அழைத்தாள். அவன் திரும்பினான். மற்றவர்கள் யாரும் அந்த அழைப்பில் வித்தியாசம் காணவில்லை. என்னங்க? அந்த எண்ணங்க அவளுக்கு எப்போதுமே பிடிக்காது. நேற்று நான் சொன்ன மல்லிகை செடி வாங்கி வச்சுருக்கேங்க, சாயங்காலம் நட்டுறேன். நானும் தான் வருவேன். எதுக்கு? என்னோட செடி நான் நட வரக்கூடாதா? மாறனின் முகத்தில் சின்ன சிரிப்பு வந்தது. வாங்க, அவ்வளவுதானே. அவன் சரவணனோடு வெளியே சென்று விட்டான். கயல்விழி வாசலை பார்த்தபடியே நின்றிருந்தாள். கயல், அம்மாவின் குரல் கேட்டதும் திரும்பினாள். என்னம்மா, காப்பி சாப்பிட்டியா? அப்படியே இருக்கே, என்ன யோசனை? ஒன்றுமில்லம்மா. கோப்பையை எடுத்துக்கொண்டு அவள் இயல்பாக சிரித்தாள். ஆனால் அவளுக்குள் காலையில் கேட்ட ஒரு வார்த்தை மட்டும் காரணமே இல்லாமல் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. மாறனுக்கு கல்யாணம். அந்த வார்த்தை தனக்கு பிடிக்கவில்லை என்பதை மட்டும் கயல்விழி தெளிவாக உணர்ந்திருந்தாள். ஏன் பிடிக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள அவளுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்குமோ? மாலை வெயில் தணிந்து தோட்டத்தின் மீது நீண்ட நிழல்கள் விழத் தொடங்கியிருந்தன. காலையில் தண்ணீர் பாய்ந்திருந்த வாய்க்காலின் ஓரங்கள் இன்னும் ஈரமாகவே இருந்தன. வாழை இலைகளை அசைத்து சென்ற காற்று தென்னை மரங்களின் உயரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. தெற்கு தோட்டத்தின் வேலையை முடித்துவிட்டு வந்த மாறன் காலையில் கயல்விழியிடம் சொன்னதை மறக்கவே இல்லை. தோட்டத்து வீட்டின் ஓரமாக காலையில் வாங்கி வைத்திருந்த மல்லிகை செடியை எடுத்துக்கொண்டு சிவனேசனின் வீட்டுக்கு பின்புறம் வந்தான். அங்கே ஏற்கனவே 2 செம்பருத்தி செடிகளும் ஒரு பவளமல்லி செடியும் இருந்தது. அவற்றுக்கு நடுவில் சிறிது இடம் விட்டு மண்வெட்டியை மண்ணில் இறக்கினான். 2 முறை மண்ணை வெட்டி இருப்பான். என்கிட்ட சொல்லாமலே நட்டுடுவியா நீ? பின்னால் கேட்ட குரலில் திரும்பி பார்த்தான். கயல்விழி நின்றிருந்தாள். இன்னும் நடலையே. நான் வர்றேன்னு காலையிலேயே சொன்னனில்ல, அதான் இன்னும் நடாமல் இருக்கல்ல. நீ மண்ணை தோண்ட ஆரம்பிச்சிட்டியே. செடியை நடுறதுக்கு குழி வேண்டாமாம்மா. அவனுடைய முகத்தில் தெரிந்த சிரிப்பை பார்த்ததும் கயல்விழி முறைத்தாள்.
என்ன கிண்டல் பண்ணுறியா? ஐயையோ உங்களையா? இந்த உங்களை கேட்டதும் அவளுடைய முகம் மாறியது. எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். மாறன் புரியாதது போல பார்த்தான். என்ன என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லாதேன்னு. அப்புறம் எப்படி கூப்பிடுறதுங்க? கயல்னு கூப்பிடு. அது எப்படிங்க? எப்படின்னா என்ன? என் பேர் அதுதானே. ஐயா மகளை நான் பேர் சொல்லி கூப்பிட முடியுமுங்களா? ஏன் முடியாதா? பழக்கம் இல்லைங்க. அப்போ பழகிக்கோ. மாறன் சிரித்தான். அது கஷ்டமுங்க. என்ன பெரிய கஷ்டம் கயல்? 2 எழுத்து. அது பெரிய கஷ்டமா? சரிங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போ பார்த்தாலும் அப்புறம் தானே உனக்கு. மாறன் மீண்டும் மண்வெட்டியை எடுத்தான். கொடு, நான் தோன்றேன். என்ன மண்வெட்டியை தான்? எதுக்குங்க? குழி தோண்ட தான். அவன் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு, நீங்களா? ஆமாம், நானே தான். கொடு. உங்களாலலாம் அது முடியாதுங்க. நான் முடிச்சு காட்டுறேன், நீ கொடு. அவள் அவனுடைய கையில் இருந்து மண்வெட்டியை பிடுங்க முயன்றாள். அட இருங்க. அவன் விலக அவள் மீண்டும் பிடிக்க. கொடுக்க போறியா இல்லையா? சரி இந்தாங்க. மண்வெட்டியை அவளிடம் கொடுத்துவிட்டு 2 அடிகள் பின்னால் சென்று விட்டான். கயல்விழி ஆர்வமாக மண்ணில் இறங்கினாள். முதல் முறையே மண்வெட்டி சரியாக இறங்காமல் சாய்ந்தது. மாறனின் உதட்டில் சிரிப்பு வந்தது. அவள் உடனே திரும்பி பார்த்தாள். சிரிச்சியா? இல்லையே, நான் பார்த்தேன். அவன் இந்த முறை வெளிப்படையாகவே சிரித்தான். ஓ, நீ போ, நான் தோண்டிக்கிறேன். சரி சரி, கோபப்படாதீங்க. காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிட்டு மண்வெட்டியை நேராக இறக்குங்க பார்க்கலாம். அவன் சொல்லி கொடுத்தபடியே கயல்விழி மீண்டும் முயன்றாள். இம்முறை கொஞ்சம் மண் பெயர்ந்தது. பாத்தியா? பார்த்தேன். என்னால் முடியாதுன்னு சொன்னல. இந்த குழியை நீங்கள் தோண்டி முடிக்கிறதுக்குள்ளே நாளைக்கு விடிஞ்சே போயிடும். விடியட்டுமே. மாறன் தலையசைத்தான். சிறிது நேரம் அவள் பிடிவாதமாக முயற்சி செய்தாள். உள்ளங்கையில் மண்வெட்டியின் பிடி அழுத்தியதும் வலி எடுத்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மீண்டும் முயன்றவளிடமிருந்து மாறன் மண்வெட்டியை பிடுங்கி கொண்டான். போதும், இன்னும் கொஞ்சம். கையை காட்டுங்க. எதுக்கு? அட காட்டுங்க. அவள் தயங்கினாள். அவனே அவளுடைய உள்ளங்கையை பார்த்தான். சிவந்திருந்தது. இதுக்கு தான் நான் சொன்னேன். ஒன்றும் ஆகலை. இப்போ ஒன்றும் ஆகாது. ராத்திரிக்கு தான் தெரியும், எரியும். அவன் அருகிலிருந்து தண்ணீர் குழாயை திறந்தான். கையை கழுவுங்க முதல்ல. வேண்டாம், சொன்னால் கேளுங்க. அவன் சொன்ன விதத்தில் இயல்பான அக்கறை இருந்தது. அதுவரை பிடிவாதமாக நின்ற கயல்விழி அமைதியாக குழாய் அருகே சென்று கையை கழுவினாள். மாறன் வேகமாக குழியை தோண்டி முடித்தான். பிறகு செடியை அதற்குள் வைத்து மண்ணை சேர்க்க ஆரம்பித்தான். கயல்விழி அருகில் குனிந்து அமர்ந்தாள். நானும் மண் போடுறேன். மறுபடியுமா? கையால் தானே போட போகிறேன். அவன் மறுக்கவில்லை. இருவரும் சேர்ந்து மண்ணை அணைத்தார்கள். கயல்விழியின் விரல்களில் ஈரமண் ஒட்டியது. மாறன் செடியை நேராக நிறுத்தியபடியே சுற்றிலும் மண்ணை அழுத்தினான். இப்போ தண்ணி ஊற்றணுமா? ஊற்றணும். கயல்விழி குடத்தை எடுத்தாள். அது கனமாக இருக்கும், நான் தூக்கிக்குவேன். சரி. இந்த முறை அவன் தடுக்கவே இல்லை. அவள் மெதுவாக சென்று ஊற்ற செடியை சுற்றி இருந்த மண் ஈரமானது. எப்போ பூக்கும்? செடி முதல்ல பிடிக்கட்டும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா பார்த்துக்கிட்டா சீக்கிரமாக பிடிச்சிக்கும். நீ தான் பார்த்துக்கணும். உங்கள் செடி நீங்கள் தானே பார்த்துக்கணும். வாங்கி கொடுத்தது நீ தானே, நட்டதும் நீ தான். அப்போ நீ தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே என் தலையிலேயே கட்டிடுவீங்களே, அதுக்கு தானே நீ இருக்க. விளையாட்டாக சொல்லிவிட்டு கயல்விழி சிரித்தாள். மாறனும் சிரித்தான். அந்த நேரத்தில் வீட்டு பின்புற கதவை திறந்து கொண்டு வசந்தி வந்தாள். ஓ, இதுதானா காலையிலேருந்து நடந்த மல்லிகை செடி விவகாரம்? ஆமாம் அண்ணி, நல்லா இருக்கா? செடி நல்லா தான் இருக்குது. உன் கையை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. கொஞ்சம் மண் பட்டிருக்கு, அவ்வளவுதான். வசந்தி மாறனை பார்த்தாள். மாறன், இவளை வேலை செய்ய விட்டுட்டியா? நான் வேண்டான்னு தான் சொன்னேங்க. கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்படி தான், இவன் நினச்சதை செய்யாமல் விட மாட்டாளே. அண்ணி. வசந்தி சிரித்தபடியே உள்ளே சென்றாள். மாறன் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டா. நான் போயிட்டு வரேன். எங்கே? வீட்டுக்கு தான். காலையிலேருந்து அம்மாவை பார்க்கவே இல்லை. மலரும் கல்லூரியிலிருந்து வந்திருப்பா. சரி சரி, நானும் வர்றேன் இரு. அவன் நின்றான். எங்கே? உங்கள் வீட்டுக்கு தான். மலரை பார்க்க. இப்போவே வா. ஆமாம், ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி சொல்லலைங்க. அப்போ போகலாம் வா. அவள் முன்னால் நடந்தாள். 2 வீடுகளுக்கும் அதிக தூரம் ஒன்றுமில்லை. தோட்டத்தின் பக்கவாட்டு பாதையில் நடந்தால் 10 நிமிடத்தில் சென்று விடலாம். மாறனின் வீடு சிறிய ஓட்டு வீடு. வாசலுக்கு முன்னால் சுத்தமாக பெருக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கத்தில் துளசி மாடம், இன்னொரு பக்கத்தில் 2 கனகாம்பர செடிகள். வாசலில் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்த செல்வி கயல்விழியை பார்த்ததும் புன்னகைத்தார். வாங்கம்மா கயல்விழி. என்ன செல்வி அம்மா, இன்னைக்கு பூ நிறைய இருக்கே. காலையில் பறிச்சது. உட்காருமா. மலர் எங்க? உள்ள இருக்கா. கயல்விழி வாசலிலிருந்தே மலரு என்று அழைத்தாள். அடுத்த நொடி உள்ளிருந்து மலர்விழி வந்தாள். கயல் அக்கா, என்ன இந்த நேரத்தில்? உன்னை பார்க்க வந்தேன். என்னை பார்க்க மட்டும்தானா? குறும்புடன் கேட்டவளை கயல்விழி முறைத்தாள். வேற யாரை பார்க்கணுமா? எனக்கு என்ன தெரியும்? வாங்குவன் நீ. இருவரும் சிரித்தார்கள்.
மலர்விழியின் பார்வை அண்ணனிடம் சென்றது. அண்ணா, அம்மா காலையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன, உனக்கு பொண்ணு பார்க்கணுமா? மாறன் மண்வெட்டியை சுவரில் சாய்த்து வைத்தான். இதுதானா உனக்கு இப்போ முக்கியம்? எனக்கு முக்கியம்தான். வீட்டுக்கு அண்ணி வரப்போகிறாங்களே, முதல்ல உன் படிப்பை பாரு. நான் படிக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மலரு, சும்மா இரு என்றார் செல்வி. நீங்கள் தானம்மா காலையில் சொன்னீங்க. நான் அவங்கிட்ட சொன்னேன், ஊருக்கே சொல்லலை. மாறன் தாயை பார்த்தான். அம்மா, உங்களுக்கு வேறு பேச்சே இல்லையா? எனக்கு வேற என்னடா பேச்சு? உன்னை பற்றி பேசாமல் யாரை பற்றி பேச போகிறேன்? இப்போ என்னம்மா அவசரம்? எப்போ கேட்டாலும் இதை தானே சொல்கிற? கயல்விழி அமைதியாக நின்றிருந்தாள். காலையில் தங்கள் வீட்டில் தொடங்கிய அதே பேச்சு இங்குமே தொடர்வது அவளுக்கு ஏனோ பிடிக்கவே இல்லை. சிறிது நேரத்தில் கயல்விழி கிளம்பினாள். நான் போயிட்டு வரேன் செல்வி அம்மா. சரிங்கம்மா. மலரு, நாளைக்கு வீட்டுக்கு வா. சரி அக்கா. கயல்விழி தனியாக கிளம்ப முயன்றபோது மாறன் பின்னால் வந்தான். நான் வீடு வரைக்கும் வர்றேங்க. பக்கத்தில் தானே இருக்குது, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, வாங்க. இருவரும் பாதையில் நடந்தார்கள். வழக்கமாக ஏதாவது பேசிக்கொண்டே நடக்கும் கயல்விழி அன்று அமைதியாக இருந்தாள். என்ன ஆச்சு? என்ன அமைதியாக வர்றீங்களே? நான் அமைதியாக வரக்கூடாதா? வரலாம். சிறிது தூரம் சென்ற பிறகு கயல்விழியை கேட்டாள். உனக்கு உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லையா? மாறன் அவளை திரும்பி பார்த்தான். என்ன திடீர்னு நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்போ அதுக்கு என்னங்க அவசரம்? ஒருவேளை செல்வி அம்மா பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா பார்க்கட்டுமே. அந்த பதில் வந்த வேகத்தில் கயல்விழியின் நடை நின்றது. மாறன் 2 அடிகள் சென்ற பிறகு திரும்பினான். என்ன? ஒன்றுமில்லை. அப்போ வாங்க. அவள் மீண்டும் நடந்தாள். ஆனால் முகத்தில் இருந்த உற்சாகம் மறைந்திருந்தது. வீட்டின் அருகே வந்தது. மாறன் நின்றான். நான் போகிறேன். கயல்விழி பதில் சொல்லாமல் உள்ளே செல்ல போனாள். கயல்விழி அவள் சட்டென்று திரும்பினாள். கையில் ராத்திரி வலி இருந்தால் வெந்நீரில் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, மண்வெட்டி பிடிச்சதுனால ரொம்ப வலிக்கும் சொல்லிவிட்டு அவன் திரும்பி நடந்தான். கயல்விழி தன் உள்ளங்கையை பார்த்தால் அதை அவன் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறான். அந்த நினைவு அவளுக்குள் சிறிய மகிழ்ச்சியை தந்தது. மறுநாள் காலை கயல்விழி வழக்கத்தை விட சற்று தாமதமாகவே எழுந்தாள். கண்களை திறந்த பிறகு முதல் நாள் இரவு வசந்தி கேட்ட கேள்விதான் நினைவில் நின்றது. மாறனுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? பதில் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. அரை மணி நேரம் கழித்து கீழே வந்தபோது வீடு வழக்கம் போல பரபரப்பாக இருந்தது. சரவணன் வெளியே கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். வசந்தி குழந்தைக்கு காலை உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். மங்கையர்க்கரசி சமையல் அறைக்கும் உணவு மேஜைக்கும் நடந்து கொண்டிருந்தார். அம்மா, அப்பா எங்க? தோட்டத்துக்கு போயிட்டாரு. கயல்விழி நாற்காலியில் அமர்ந்தாள். மாறன் வந்தானா? கேள்வி அவளிடமிருந்து இயல்பாக வந்து விட்டது. இல்லையே, ஏன் என்றார் மங்கையர்க்கரசி. சும்மா தான் கேட்டேன். எதிரே அமர்ந்திருந்த வசந்தியின் உதட்டில் குறும்பு சிரிப்பு. என்ன நீ? நான் ஒன்றுமே சொல்லலையே. அம்மா. மங்கையர்க்கரசி திரும்பினார். மலர்விழி வாசலில் நின்றிருந்தாள். என்ன மலரு? எங்கள் அம்மாவுக்கு காலையிலேருந்து உடம்பு சரியில்லைம்மா. கயல்விழி சட்டென்று எழுந்து விட்டாள். செல்வி அம்மாவுக்கா? என்னாச்சு? காய்ச்சல் மாதிரி இருக்குதாக்கா. காலையில் எழுந்ததுலேருந்து தலை சுற்றுதுன்னு படுத்துட்டாங்க. மாறன் கிட்ட சொன்னியா? இல்லைக்கா, சொன்னால் வேலையை விட்டுட்டு வந்துடுவான்னு அம்மா தான் சொல்ல வேண்டான்ட்டாங்க. மங்கையர்க்கரசி கவலையோடு காய்ச்சல் அதிகமாக இருக்கா என்று கேட்டார். உடம்பு நெருப்பாக சுடுது. சரவணன் எழ முயன்றபோது கயல்விழி முந்தி கொண்டாள். அண்ணா, நீ கிளம்பிட்டு இருந்தால, நான் மலரோட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீயா? நான் போனால் என்ன? மங்கையர்க்கரசி போய் பாரு. அதிகமாக இருந்தால் உடனே சொல்லு, மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் என்றார். மலர்விழியுடன் கயல்விழி உடனே கிளம்பினாள். செல்வியின் வீட்டை அடைந்தபோது அவர் படுக்கையில் இருந்தார். கயல்விழியை பார்த்ததும் எழுந்திருக்க முயன்றார். வாங்கம்மா, நீங்கள் முதல்ல படுத்துருங்க செல்வி அம்மா. இதுக்காக நீங்கள் எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு பார்க்காம இருப்பேனா? கயல்விழி அவரது நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். காய்ச்சல் இருக்கே, சாதாரணமாக தான். கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும். காலையில் சாப்பிட்டீங்களா? செல்வி பதில் சொல்லவில்லை. மலர்விழி உடனே ஒன்றுமே சாப்பிட்லையாக்கா என்றாள். ஏன் செல்வி அம்மா? பசிக்கலம்மா. பசிக்கலைன்னா சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. கயல்விழி எழுந்து சமையல் அறைக்குள் சென்றாள். மலர்விழி அவளுக்கு பின்னால் வந்தாள். என்ன பண்ணுறக்கா? கொஞ்சம் கஞ்சி வைக்கலாமா? உனக்கு தெரியுமா? கயல்விழி அவளை முறைத்தாள். என்ன நினச்ச? சும்மா தான் கேட்டேன். அரிசியை எடு. இருவரும் சேர்ந்து வேலையை ஆரம்பித்தார்கள். சிறிது நேரத்தில் கஞ்சி தயாரானது. கயல்விழியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொண்டு வந்து செல்வியிடம் கொடுத்தாள். கொஞ்சமாவது சாப்பிடுங்க. வேண்டாமா? அப்போ மாறன்கிட்ட இப்போவே சொல்லிடுறேன். செல்வி சட்டென்று அவளை பார்த்தார். அவன்கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா, வந்துட்டா வேலை எல்லாத்தையுமே விட்டுடுவான். அப்போ சாப்பிடுங்க. செல்வி சிரித்து விட்டார். நல்லா மிரட்டுறீங்க போங்க. சாப்பிட வைக்க வேறு வழியே இல்லையே.
செல்வி கஞ்சியை வாங்கி கொண்டார். அப்போது வாசலுக்கு வெளியே வண்டி நிற்கும் சத்தம் கேட்டது. அண்ணன் என்றால் மலர்விழி. அடுத்த சில நொடிகளில் மாறன் வேகமாக உள்ளே வந்தான். அம்மா. அவன் நேராக செல்வியிடம் சென்றான். என்னாச்சுமா? ஒன்றுமில்லடா. நெற்றியில் கை வைத்து பார்த்தவனின் முகம் மாறியது. காய்ச்சல் அடிக்குது. என்கிட்ட ஏம்மா சொல்லலை? சாதாரணமாக தான்டா. உனக்கு எல்லாமே சாதாரணமாக தானா? அவனுடைய குரலில் கோபத்தை விட கவலையே அதிகமாக இருந்தது. யார் சொன்னாங்க உனக்கு? ராமசாமி அண்ணன் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. மலர் கல்லூரிக்கு போகலன்னு தெரிஞ்சதையும் கேட்டாராம். அவர் சொன்னார். அப்போதான் கயல்விழியை பார்த்தான். ஒரு கணம் அவனுடைய பார்வை அவள் மீது நின்றது. நீங்கள் எப்போ வந்தீங்க? காலையிலேயே. வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களா? சொல்லிட்டு தான் வந்தேன். அவன் தலையசைத்தான். செல்வியின் அருகில் இருந்த கஞ்சி கிண்ணத்தை பார்த்தான். சாப்பிட்டியாம்மா? கயல்விழி கஞ்சி வச்சு கொடுத்துச்சுப்பா. மாறனின் பார்வை மீண்டும் அவளிடம் திரும்பியது. நீங்களா? ஆமா. ஏன்? இல்லை நீங்கள் எதுக்கு இதெல்லாம்? அவன் சொல்லி முடிப்பதற்குள் கயல்விழியின் முகம் மாறியது. என்ன எதுக்கு? செல்வி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கஞ்சி வச்சு கொடுத்தேன். அதில் என்ன தப்பு இருக்குது? நான் தப்பாக சொல்லலைங்க. அப்புறம் என்ன? மாறன் அமைதியாகிவிட்டான். முதல்ல மருத்துவர்கிட்ட போகலாம் என்று பேச்சை மாற்றினான். வேண்டாண்டா என்றார் செல்வி. அட கிளம்புமா, கொஞ்ச நேரம். அம்மா. சரி. மருத்துவரிடம் காட்டிவிட்டு வந்தபோது சாதாரண காய்ச்சல் தான் என்றும் 2 நாட்கள் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்றும் கூறியிருந்தார்கள். செய்தி அறிந்து மங்கையர்க்கரசி மதிய உணவை ஆள்மூலம் அனுப்பி வைத்தார். மாலை வரை கயல்விழியும் மலர்விழிக்கு துணையாக அங்கேயே இருந்தாள். நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா, காலையிலேருந்து இங்கேயே இருக்கீங்க என்றார் செல்வி. கொஞ்ச நேரத்தில் போகிறேன், இருங்க. மலர் இருக்காளே, அவள் தனியாக என்ன பண்ணுவா? நான் இருக்கேன் என்றான் மாறன். கயல்விழி அவனை பார்த்தாள். நீ இருப்பியா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தோட்டத்துக்கு ஓடி போயிடுவேன். மலர்விழி சிரித்தாள். அக்கா சரியாக தான் சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போகலை. நம்பிட்டோம். சிறிது நேரத்தில் கயல்விழி எழுந்தாள். நான் கிளம்புறேன் செல்வி அம்மா, நாளைக்கு வந்து பார்க்குறேன். இதுக்காக மறுபடியும் சிரமப்படாதீங்க. இதில் என்ன சிரமம்? வாசலுக்கு வந்தவளின் பின்னால் மாறனும் வந்தா. நான் வீடு வரைக்கும் வர்றேங்க, எனக்கு தனியாக போக தெரியும் வாங்க. இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு கயல்விழி திடீரென்று கேட்டாள். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றது உனக்கு பிடிக்கலையா மாறா? மாறன் புரியாமல் பார்த்தான். நான் எப்போ அப்படி சொன்னேன்? அப்புறம் ஏன் எப்போவுமே நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறேன். அது அப்படி இல்லைங்க. அப்போ எப்படியா? மாறன் சில நொடிகள் அமைதியாக நடந்தான். ஐயா வீட்டில் உங்களை தேடுவாங்க, அதனால தான் கேட்டேன். அதுக்காக நான் எங்கே போகிறேன்னு உனக்கு கணக்கு சொல்லணுமா? நான் அப்படி சொல்லவே இல்லைங்களே. அப்போது என்னை சாதாரணமாக நடத்த முடியாதா? அவன் அவளை பார்த்தான். எப்படி? முதல்ல இந்த நீங்கள் வாங்க போங்க எல்லாத்தையுமே நிறுத்த சொன்னேன்ல. மாறன் சிரித்தான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? பாரு, இப்போவே நீங்கள் தானா? பழகி போச்சுங்க. மாற்றிக்க மாறா. அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாதுங்க. முடியணும். சரி. என்ன சரி? முயற்சி பண்ணுறேங்க. முயற்சியெல்லாம் வேண்டாம். இப்போவே என்னை கூப்பிடு. எதுக்கு? கூப்பிடு. என்னன்னு? என் பேர் தெரியாதா உனக்கு? மாறன் சிரிப்பை அடக்கி கொண்டா. தெரியும். அப்போ சொல்லு. சில நொடிகள் தயங்கியவன் மெதுவாக கயல் என்றான். அவள் முகத்தில் சட்டென்று சிரிப்பு மலர்ந்தது. அவ்வளவுதானே? இதுக்கு தான் இவ்வளவு சண்டையா? ஆமாம். மாறனும் சிரித்தான். சரி கயல். இந்த முறை அவன் வேண்டுமென்றே சொன்னான். போதும். அவள் சிரித்தபடியே முன்னால் நடந்தாள். மாறனும் அவளோடு நடந்தான். அந்த ஒரு அழைப்பு இருவருக்கிடையே இருந்த பழைய பழக்கத்தில் மிக சிறிய மாற்றம்தான். ஆனால் கயல்விழிக்கு அது சிறியதாக தெரியவில்லை. காலை உணவு முடிந்து சிவநேசன் முன்வாசலில் அமர்ந்து கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தார். தோட்டத்திலிருந்து வந்திருந்த மாறன் அவருக்கு எதிரே நின்று அன்று சந்தைக்கு அனுப்ப வேண்டிய வாழைத்தார்களின் கணக்கை சொல்லி கொண்டிருந்தான். மொத்தம் 128 தார் இருக்குதுங்க ஐயா. நல்லா முத்தினது மட்டும் இன்றைக்கி அனுப்பலாம். மீதியை 2 நாள் கழித்து வெட்டினா நல்ல விலை கிடைக்கும். வண்டி வந்துடுச்சா? வந்துடுச்சிங்க. ஆளுங்க ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் சரவணனும் கூட போயிட்டு வாங்க. அந்த முருகேசங்கிட்ட போன வார கணக்கும் இன்னும் முடியல, அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்க ஐயா. அப்போது சட்டையின் கைப்பையுதையை மடித்து கொண்டே சரவணன் உள்ளே வந்தான். அப்பா, நான் இன்றைக்கி மாறன் கூட வர முடியாது. சிவநேசன் நிமிர்ந்து பார்த்தார். ஏன்பா? வசந்தியோட அப்பா காலையிலேயே கூப்பிட்டாருப்பா. ஈரோட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போகணுமா? என்னையும் வர சொல்லியிருக்கிறாரு. இப்போ கிளம்பினா தானே சரியாக இருக்கும். நேற்றே சொல்லியிருக்க வேண்டியது தானே. அவரே இப்போ தானப்பா சொன்னார். சிவநேசன் சிறிது நேரம் யோசித்தார். சரி, நீ போ மாறா, பார்த்துக்குவான். நான் பார்த்துக்கிறேன் ஐயா என்றான் மாறன். அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளிருந்து கைப்பையை எடுத்து கொண்டு வந்த கயல்விழி, அப்பா நானும் கோபிக்கு போகணும் என்றாள். எதுக்கு?
தையலுக்கு கொடுத்துருந்த துணியெல்லாம் வாங்கணும், அப்புறமா 2 பொருளும் வாங்கணும். வசந்தியை கூட்டிகிட்டு போ, அண்ணி குழந்தையோட வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சிவநேசன் மாறனை பார்த்தார். மாலா, இவளையும் கூட்டிகிட்டு போயிடு, உன் வேலை முடிஞ்சது இவளோட வேலையையும் முடிச்சுட்டு கூடவே கூட்டிகிட்டு வந்துடு. மாறன் ஒரு கணம் கயல்விழியை பார்த்தான். சரிங்க ஐயா. அவ்வளவுதான். எந்த தயக்கமும் இல்லாமல் மகளை அவனோடு அனுப்பி வைத்த தந்தையை பார்த்த கயல்விழிக்கு அது சாதாரணமாகத்தான் தோன்றியது. ஆனால் மாறனுக்கோ அந்த நம்பிக்கையின் எடை நன்றாகவே தெரியும். நான் தயார்தான் என்றாள் கயல்விழி. அப்போ கிளம்பலாம். வாசலுக்கு வந்த மாறன் தோட்டத்து பொருட்கள் வாங்க செல்ல பயன்படுத்தும் இருசக்கர வாகனத்தை எடுத்தான். அதை பார்த்த கயல்விழி நின்றாள். இதுலையா? ஆமாம், ஏன்? ஒன்றும் இல்லை. அவள் பின்னால் ஏறி அமர்ந்தாள். பிடிச்சிக்கிட்டு உட்காருங்க. அடுத்த நொடியே அவள் தன்னுடைய தவறை உணர்ந்தபடி அமைதியானான். கயல்விழி சிரித்தாள். நேற்று என்ன சொன்ன? என்ன? நீ இங்கே வாங்க போங்க எல்லாம் குறைக்கணும்னு சொன்னல, அதுக்காக ஒரே நாளில் மொத்தமாலாம் மாற்ற முடியாது. முடியும். உங்களுக்கு மட்டும் எல்லாமே சுலபந்தான். திரும்பவும் உங்களுக்கா? சரி, பிடிச்சிட்டு உட்காரு. கயல்விழியின் முகத்தில் உடனே வெற்றி சிரிப்பு. இப்படி தான் இருக்கணும். கிளம்பலாமா? வண்டி புறப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தை நோக்கி செல்லும் சாலையின் இருபுறமும் வயல்களும் தென்னை மரங்களும் பின்னோக்கி நகர்ந்தன. காலை வெயில் இன்னும் கடுமையாகவில்லை. அவ்வப்போது எதிரே வந்த வாகனங்களுக்கு வழிவிட்டு மாறன் நிதானமாக வண்டியை ஓட்டினான். கயல்விழி பின்னால் அமர்ந்திருந்தாலும் அவனை பிடித்து கொள்ளவில்லை. இருக்கையின் ஓரத்தை தான் பிடித்திருந்தாள். ஒரு பள்ளத்தில் வண்டி இறங்கி ஏறிய போது அவள் சற்று தடுமாறினாள். பார்த்து, நீதானே ஓட்டுற, அதுக்காக ரோட்டில் பள்ளம் இருக்கக்கூடாதா? நல்லா ஓட்டு, அதுக்கு மேலே நல்லா ஓட்ட முடியாது. அப்போ நான் இறங்கி நடந்தே வர்றேன். சரி இறங்கு. வண்டியின் வேகத்தை குறைப்பது போல அவன் செய்ததுமே கயல்விழி அவன் தோளில் ஓங்கி ஒரு அடி வைத்தாள். ஏய், நீதானே இறங்க சொன்ன, அதுக்காக இப்படியா? ஆமாம். மாறன் சிரித்தபடியே மீண்டும் வேகத்தை கூட்டினான். அவன் இப்படி தன்னிடம் இயல்பாக பேசுவது கயல்விழிக்கு மிகவும் பிடித்திருந்தது. முதல் நாள் வரை அவன் வைத்திருந்த நீங்க என்ற இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை அவள் ரசித்தாள். சந்தையை அடைந்ததும் அங்கே இருந்த பரபரப்பு இருவரையுமே வரவேற்றது. காய்கறி மூட்டைகளை ஏற்றி செல்லும் வண்டிகள், வாழைத்தார்களை இறக்கி கொண்டிருந்த ஆட்கள், விலை பேசி கொண்டிருந்த வியாபாரிகள் என்று அந்த பகுதி முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்தது. நான் முதல்ல இந்த வேலையை முடிச்சிடுறேன், அப்புறம் உனக்கு தேவையானதை வாங்க போகலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகும். சரி, இங்கே நிற்காத, அந்த கடையில் நிழல் இருக்கு பாரு, அங்கே உட்காரு. நான் உன் கூடயே வரேன். எதுக்கு? சும்மா தான், பார்த்துக்க. இதில் என்ன பார்க்க இருக்குது? நான் பார்த்ததே இல்லையே இது எல்லாம். அவளை தடுக்க முடியாது என்று தெரிந்ததால் மாறனும் அதற்கு மேல் எதுவுமே பேசவில்லை. சரி வா. அவன் வியாபாரிகளிடம் பேசும்போது கயல்விழி சற்று தள்ளி நின்று அதை கவனித்தாள். வீட்டிலும் தோட்டத்திலும் அவள் பார்த்த மாறனுக்கும் இங்கே நின்றிருந்த மாறனுக்கும் சிறிய வேறுபாடு இருந்தது. எந்த தயக்கமும் இல்லாமல் விலையை பேசினான். வாழைத்தார்களின் தரத்தை குறைத்து சொல்லிய வியாபாரியிடம் உடனே மறுத்தான். இந்த தரத்துக்கு நீங்கள் சொல்கிற விலை சரிப்பட்டு வராது. நேற்று இதே சந்தையில் என்ன விலை போச்சுன்னு எனக்கும் தெரியும். மாறா, மொத்தமாக எடுத்துக்கிறோமே. மொத்தமாக எடுத்துக்கிறதுக்காக நஷ்டத்துக்கு கொடுக்க முடியுமா? சில நிமிட பேச்சுக்கு பிறகு அவன் எதிர்பார்த்த விலைக்கு அருகில் முடித்து விட்டான். கயல்விழி சிரித்தாள். என்ன? ஒன்றுமில்லை. அப்போ எதுக்கு சிரிக்கிற? வீட்டில் ரொம்ப அமைதியாக இருக்கிறவன் இங்கே மட்டும் பெரிய ஆளாக பேசுறியேன்னு தான் பார்த்தேன். வேலைன்னு வந்துட்டா பேசித்தானே ஆகணும். அடுத்த கடைக்கு செல்லும்போது பாதையின் ஓரத்தில் வயதான ஒருவர் கீழே விழுந்திருக்க காய்கறி கூடையை தூக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். மாறன் உடனே அவரிடம் சென்றான். கொடுங்க பெரியவரே. கூடையை தூக்கி அருகில் இருந்த வண்டியில் வைத்துவிட்டு சிதறியிருந்த சில காய்களையும் எடுத்து போட்டான். நல்லா இரு தம்பி என்று அந்த பெரியவர் சொல்ல, பார்த்து போங்க என்று சொல்லிவிட்டு திரும்பினான். கயல்விழி அவனை பார்த்தபடியே இருந்தாள். என்ன? ஒன்றுமில்லை. இன்னைக்கு 2வது தடவை ஒன்றுமில்லைன்னு சொல்ல தோணும் போது சொல்லிடுவேன். சரி. மாறனுடைய வேலை முடிந்தது. இருவரும் கயல்விழிக்கு தேவையான பொருட்களை வாங்கச் சென்றார்கள். தையர் கடையிலிருந்து துணிகளை வாங்கி கொண்டவள் அருகில் இருந்த கடையில் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களையும் வாங்கி கொண்டாள். எல்லாம் முடிஞ்சுதா? பசிக்குது. மாறன் கடிகாரத்தை பார்த்தான். எனக்குமே பசிக்குது தான். அப்போ சாப்பிட்லாமா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாமே. இப்போவே பசிக்குதே. அங்கே ஒரு கடை இருக்குது, வா சாப்பிட்லாம். சாலையோரத்தில் இருந்த சிறிய உணவகத்துக்குள் இருவரும் சென்றார்கள். மதிய உணவு நேரம் இன்னும் வராததால் கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது. இருவரும் எதிரெதிரே அமர்ந்தார்கள். கயல்விழி அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன? ஒரு கேள்வி கேட்கவா? இன்னைக்கு கேள்வி கேட்குற நாளா? பதில் சொல்லுப்பா, கேளு. நான் உன் கூட வந்ததில் உனக்கு சந்தோஷமே இல்லையா? மாறன் புருவத்தை உயர்த்தினான். இதென்ன கேள்வி? காலையிலேருந்து உன் முகத்தை பார்த்தா அப்படி தானே தோணுது எனக்கு.
சந்தோஷத்தை முகத்தில் எழுதி ஒட்டிக்கிட்டா திரிவாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு காகிதம் வாங்கி எழுதி ஒட்டிக்கிறேன், சரியா? கயல்விழி சிரித்தாள். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் முன்னேறி இருக்க. எதில்? பேசுறதுல தான். நான் நல்லா தானே பேசுவேன். என்கிட்ட மட்டும் ஏன் அளந்தளந்து பேசுகிற? மாறனின் முகத்தில் இருந்த சிரிப்பு சற்று குறைந்தது. அப்படியெல்லாம் இல்லை. இல்லைல்ல, இருக்கு ஏதோ. அதற்கு மேல் அவள் தொடரவில்லை. உணவு வந்ததும் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிட்டு வெளியே வந்தபோது சந்தைக்கு அருகே சிவனேசனுக்கு பழக்கமான ஒருவர் எதிரே வந்தார். என்ன மாறா, இன்னைக்கு நீயே வந்திருக்க? ஆமாங்க. அவருடைய பார்வை கயல்விழியிடம் சென்றது. இது சிவனேசன் ஐயா பொண்ணு தானே? ஆமாங்க. ஐயா வீட்டு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? கேள்வி சாதாரணமாக தான் கேட்கப்பட்டது. ஆனால் மாறனின் உடல் மொழி ஒரு கணத்தில் மாறியது. கயல்விழியிடமிருந்து அரை வினாடி விலகி நின்றான். ஐயா தான் கூட்டிகிட்டு போயிட்டு வர சொன்னாருங்க. அவங்களுக்கும் இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க, அதுதாங்க. அப்படியா? அப்போ சரி சரி. அவர் கயல்விழியிடம் அப்பா நல்லா இருக்காராமா என்று கேட்டுவிட்டு சென்றார். கயல்விழி மட்டும் மாறனை பார்த்தாள். என்ன? ஒன்றுமில்லை. அவள் நடந்தாள். சிறிது தூரம் சென்றதும் மாறன் கேட்டான். என்ன ஆச்சு? நான் உன் கூட வந்ததுக்கு அப்பா தான் அனுப்பினார்னு அவர்கிட்ட எதுக்கு அவ்வளவு வேகமாக சொன்னேன்? மாறன் ஒரு கணம் அமைதியானான். அவர் கேட்டாருங்க, அதுதான் சொன்னேன். நான் கேட்டது அது இல்லை, வேற என்ன? நாம் 2 பேரும் சேர்ந்து வந்தது என்ன தப்பா? நான் அப்படி சொன்னேன்னா அப்புறம் எதுக்காக இந்த விளக்கம்? மாறனின் முகத்தில் சிரிப்பில்லை. தேவையில்லாமல் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது இல்லையா நம்மளை பற்றி? என்ன பேசுவாங்க? அவன் பதில் சொல்லவில்லை. மாறன், விடு கயல். எதுக்கு விடணும்? எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவன் வண்டியை எடுத்தான். கயல்விழி சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பின்னால் ஏறி அமர்ந்தாள். திரும்பவும் வழியில் அவள் வழக்கத்தை விட அமைதியாகத்தான் இருந்தாள். மாறனும் பேசவே இல்லை. அவன் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் அவளுடைய மனதில் நின்றது. தேவையில்லாமல் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது. தன்னுடன் அவன் வந்ததை பற்றி யார் என்ன பேசப் போகிறார்கள்? அப்படி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவளுக்கு புரியாத கேள்விகளுக்கு மாறனிடம் ஏற்கனவே பதில் இருப்பது போலதான் தோன்றியது. வீட்டை அடைந்ததும் சிவனேசன் வாசலிலேயே நின்றிருந்தார். எல்லாம் முடிஞ்சுதா மாறா? முடிஞ்சுதுங்கய்யா. கணக்கில் இதில் இருக்குது கணக்கெல்லாம். அவன் பணத்தையும் கணக்கையும் கொடுத்தான். சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமப்பா என்றாள் கயல்விழி. எங்கே? கோபிலேயே. சரி மாறா, நாளைக்கு காலையில் வடக்கு தோட்டத்துக்கு ஆள் அனுப்பி வச்சிரு. சரிங்கய்யா. மாறன் கிளம்பினான். கயல்விழியின் பார்வை அவனை பின்தொடர்ந்தது. கயல், வசந்தியின் குரல் கேட்டது. திரும்பினாள். என்ன நீ வாங்கினதெல்லாம் காட்ட மாட்டியா நீ? வா. இருவரும் அவளுடைய அறைக்கு சென்றார்கள். கயல்விழி வாங்கிய துணிகளை எடுத்து காட்டினாள். ஆனால் வழக்கம் போல அதை பற்றி பேசாமல் வேறு ஏதோ நினைவில் இருப்பதை வசந்தி கவனித்தாள். என்னடி? என்ன? காலையில் மாறன் கூட சந்தோஷமாக போன, இப்போ ஏதோ யோசனையாக இல்லை வந்து நிற்கிற? அப்படி ஒன்றும் இல்லையே. என்கிட்டையாவது சொல்லலாமில்ல? கயல்விழி சில நொடிகள் அமைதியாக இருந்தால் பிறகு சந்தையில் நடந்ததை சொன்னாள். அந்த ஆள் சாதாரணமாக தான் கேட்டார். ஆனால் மாறன் உடனே ஐயா தான் அனுப்பினார்னு சொல்லிட்டான். ஏன் அண்ணி? வசந்தியின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. அவன் அப்படி தானே இருப்பான். எப்படி? தன்னோட இடம் ஏதுன்னு ரொம்ப கவனமாக தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன இடம்? வசந்தி உடனே பதில் சொல்லவில்லை. கயல்விழி அவளை பார்த்தாள். நான் கேட்டது புரியலையா? புரியுது தான். அப்போ சொல்லுங்க. வசந்தி சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டாள். கயல், நான் ஒரு விஷயம் கேட்டால் உண்மையாக சொல்லுவியா நீ? என்ன? மாறன் கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து நீ சரியாகவே இல்லை. அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், எல்லாத்தையுமே கவனிக்கிற. இன்றைக்கி அவன் கூட போகிறதுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்ட. கயல்விழி எதுவும் பேசவில்லை. வசந்தி அவளுடைய முகத்தையே பார்த்தாள். உனக்கு மாறனை பிடிச்சிருக்கா? அறைக்குள் சில நொடிகள் அமைதி நிலவியது. முதல் நாள் இதே மாதிரி வசந்தி கேட்டிருந்தால் கயல்விழி கோபப்பட்டிருப்பாள் தான், மறுத்திருப்பாள். கேலி செய்து பேச்சையும் மாற்றியிருப்பாள். இன்று அவளால் அப்படி செய்ய முடியவில்லை. தன் மனதுக்கு தெரிந்த ஒன்றை இன்னும் எத்தனை நாள் தன்னிடமிருந்தே மறைப்பது? கயல்விழி மெதுவாக தலை நிமிர்ந்தாள். ஆமா அண்ணி. வசந்தியின் முகத்திலிருந்த குறும்பு முற்றிலும் மறைந்தது. கயல், எனக்கு மாறனை பிடிச்சிருக்கு அண்ணி. அதை சொல்லிய பிறகுதான் அந்த வார்த்தைகளின் முழு அர்த்தமே அவளுக்கே புரிந்தது. இதுவரை மனதுக்குள் பெயரில்லாமல் இருந்த உணர்வுக்கு அவள் முதல் முறையாக பெயர் வைத்திருக்கிறாள். வசந்தி அவள் அருகே வந்து அமர்ந்தாள். எப்போ இருந்து? கயல்விழி மெதுவாக சிரித்தாள். தெரியல. அவனுக்கு தெரியுமா? இல்லை. நிச்சயமா? நான் சொல்லவே இல்லை அண்ணி. சொல்லாமலேயே தெரியலாம்ல. அந்த வார்த்தையை கேட்டதும் கயல்விழியின் கண்களில் சிறிய எதிர்பார்ப்பு. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறியா? வசந்தி உடனே பதில் சொல்லவில்லை. அது எனக்கு தெரியாது அண்ணி. தெரியாததை தெரியும்னு எப்படி சொல்கிறதுனா? கயல்விழி அமைதியானாள்.
வசந்தி அவளுடைய கைகளை பிடித்தாள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். என்ன? நீ மாறனை விரும்புறது மட்டும் உனக்கு புரிஞ்சா போதாது கையில். இந்த காதல் எங்கே போய் நிற்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கயல்விழியின் புருவம் சுருங்கியது. என்ன சொல்கிற நீ? வசந்த அவளை பார்க்க, நீயும் மாறனும் ஒரே ஊரில் வளர்ந்துருக்கலாம். நம்ம வீட்டில் அவன் மேலே அப்பாவுக்கு நிறைய நம்பிக்கையும் இருக்கலாம். எல்லாமே சரிதான். அவள் சிறிது தயங்கினாள். ஆனால் நம்ம ஊர் எல்லா விஷயத்தையும் அவ்வளோ சுலபமாக பார்க்காதுமா. சந்தையில் மாறன் சொன்ன வார்த்தை கயல்விழிக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. தேவையில்லாமல் யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஜாதியை சொல்றியா? இந்த முறை கயல்விழி நேரடியாகவே கேட்டுவிட்டாள். வசந்தி அமைதியாக அவளை பார்த்தாள். அந்த அமைதியே பதிலாக இருந்தது. கயல்விழி எழுந்து ஜன்னல் அருகே சென்றாள். இதுவரை மாறனை நினைத்த போதெல்லாம் அவளுக்கு தோன்றியது அவன் முகமும் அவனுடைய பேச்சும் அவனுடன் பழகிய நாட்களும்தான். அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன், தான் எந்த ஜாதியை சேர்ந்தவள் என்ற கணக்கை ஒரு நாளுமே அவள் மனம் போட்டதே இல்லை. ஆனால் தன்னை சுற்றி இருந்த உலகம் அந்த கணக்கை மறந்திருக்கவில்லை. அதனால் என்ன அண்ணி? வசந்தி அவளை பார்த்தாள். என்ன? கயல்விழி திரும்பினாள். ஜாதி வேறனா நான் எனக்கு அவனை பிடிக்காம இருக்குமா? வசந்தியிடம் பதில் இல்லை. நேற்று வரைக்கும் எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. இன்னைக்கு தான் தெளிவாக புரியுது. எனக்கு மாறனை பிடிச்சிருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் சொன்ன குரலில் தடுமாற்றம் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே ஊர் என்ன சொல்லும், யார் என்ன நினைப்பாங்கன்னு நான் ஏன் பயப்படணும்? வசந்தி பெருமூச்சு விட்டாள். நான் உன்னை பயமுறுத்தல கயல், தெரியும். நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். கயல்விழி அவள் அருகே வந்து அமர்ந்தாள். அதனால தான் நான் அவசரப்பட மாட்டேன். மாறன் மனசில் என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். எப்படி? அந்த கேள்விக்கு கயல்விழியின் முகத்தில் மீண்டும் பழைய குறும்பு சிரிப்பு வந்தது. அதைத்தான் இனிமே பார்க்கணும். கயல், என்ன எதையாவது பண்ணி வைக்காத. நான் என்ன பண்ண போகிறேன்? உன் முகத்தை பார்த்தாலே பயமாக இருக்கே. கயல்விழி சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இப்போது ஒரு தெளிவு இருந்தது. மாறனை விரும்புகிறேன் என்று அவள் முதல் முறையாக இன்னொருவரிடம் சொல்லிவிட்டாள். அதே நேரத்தில் அந்த காதலுக்கு எதிரே ஒரு கோடு இருப்பதையும் முதல் முறையாக உணர்ந்து விட்டாள். அந்த கோட்டை கயல்விழி இப்போதுதான் பார்க்கிறாள். மாறன் மட்டும் அதை எப்போதோ பார்த்து அதற்குள் தன்னுடைய இடத்தை அளந்து வைத்திருந்தான். சிவநேசனின் வீட்டில் அன்று காலை முதலே வழக்கத்தை விட அதிகமான பரபரப்பு இருந்தது. மங்கையர்க்கரசியின் அண்ணன் குடும்பத்தினர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்திருந்ததால் மதிய உணவுக்கு இன்னும் சில நெருங்கிய சொந்தங்களையும் அழைத்திருந்தார் சிவநேசன். பெரிய விழா ஒன்றுமில்லை. வீட்டுக்காரர்கள் சேர்ந்து சாப்பிட்டு பேசும் அளவிலான குடும்ப விருந்துதான். ஆனால் மங்கையர்க்கரசியை பொறுத்தவரை வீட்டுக்கு 4 பேர் வந்தாலே ஏற்பாடுகளில் குறை இருக்கக்கூடாது. காலை 7 மணிக்கே சமையலுக்கான வேலைகளை தொடங்கிவிட்டால். பின்புறம் 2 பெரிய அடுப்புகள் போடப்பட்டிருந்தன. சமையலுக்கு வந்தவர்கள் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருக்க வசந்தியும் மங்கையர்க்கரசியும் உள்ளேயும் வெளியேயுமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அத்தனைக்கும் நடுவில் மாறன் ஒரு இடத்தில் நிற்கவே இல்லை. காலையில் வாழை இலைகளை வெட்டி கொண்டு வந்ததிலிருந்து பந்தலுக்கு தேவையான நாற்காலிகளை எடுத்து போடுவது வரை ஒவ்வொன்றையும் அவன்தான் பார்த்து கொண்டிருந்தான். மாறா, அந்த பக்கம் இன்னும் 10 நாற்காலி போடு என்றார் சிவநேசன். சரிங்கய்யா. அப்புறம் ஐஸ் வாங்க ஆள் அனுப்பியாச்சா? அனுப்பிட்டேங்க. தண்ணீர் கேன் வந்துடுச்சு. சிவநேசன் சிரித்தார். உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் அதுக்கப்புறம் நான் கேட்கவே தேவையில்லை தான். அதுக்கு தானுங்க நான் இருக்கேன். அவன் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்றான். மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்த கயல்விழி அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று வசந்தியிடம் தன் மனதை வெளிப்படையாக சொல்லிவிட்ட பிறகு மாறனை பார்க்கும்போது அவளுக்குள் ஏதோ மாறி இருந்தது. மாறன் மட்டும் வழக்கம் போலவே இருந்தான். அதுதான் அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. கயல், வசந்தி அழைத்ததும் திரும்பினாள். என்ன நீ, இந்த பூவை எடுத்துட்டு போய் அங்கே வையே, கொடு. பூக்குடையை வாங்கி கொண்டவள் சென்றபோது மாறன் எதிரே வந்தான். கயல், கொஞ்சம் பார்த்து வா, தரை ஈரமாக இருக்குது பாரு. அவன் சொல்லிய அடுத்த நொடியே கயல்விழி நின்றாள். மாறன் 2 அடிகள் சென்றுவிட்டு திரும்பி பார்த்தான். என்ன? ஒன்றுமில்லை. அப்பயே நிற்கிற, என்னை என்னன்னு கூப்பிட்ட? மாறனுக்கு புரிந்தது. முகத்தில் சிரிப்பு வந்தது. அதுக்கா நிற்கிறியா? சொல்லு. கயல்னு கூப்பிட்டேன். இப்போ தானாக வந்துடுச்சுல்ல, நீ தானே அப்படி கூப்பிட சொன்னேன். ஆனால் மறந்துடுவியோன்னு நினச்சேன். அவ்வளோ ஞாபக மருதியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே இருக்கட்டும். அவள் சிரித்தபடியே சென்றாள். அவள் செல்வதை பார்த்த மாறன் தலையசைத்துவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான். காலை 10 மணிக்கு மேலே உறவினர்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தார்கள். வீடு முழுவதும் பேச்சும் சிரிப்புமாக மாறியது. மங்கையர்க்கரசியின் அண்ணன் சுந்தரமூர்த்தியும் மனைவி ஜானகியும் வந்திருந்தார்கள். அவர்களுடன் அவர்களுடைய மகன் அரவிந்தும் வந்திருந்தான். 30 வயதை நெருங்கிய அரவிந்த் ஈரோட்டில் தந்தையின் தொழிலை பார்த்து கொண்டிருந்தான். சிறு வயதில் அடிக்கடி சிவநேசன் வீட்டுக்கு வந்திருந்தாலும்
படிப்பும் வேலையும் என்று கடந்த சில வருடங்களாக அவன் வருகை குறைந்திருந்தது. கயல், இவனை ஞாபகம் இருக்கா என்று மங்கையர்க்கரசி கேட்டார். கயல்விழி அரவிந்தை பார்த்தாள். ஞாபகம் இருக்கு, முன்னாடி பார்த்துருக்கேன். முன்னாடியா? நான் என்ன அவ்வளவு வயசானவனா என்றான் அரவிந்த். அதைத்தான் சொன்ன, ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அது சரி, அவன் சிரித்தான். கயல்விழி இயல்பாக பேச ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் பக்கத்து மேஜையில் தண்ணீர் பாட்டில்களை அடுக்கி கொண்டிருந்த மாறனின் பார்வை ஒரு கணம் அவர்கள் பக்கம் சென்றது. கயல்விழி அரவிந்திடம் ஏதோ சொல்லி சிரித்து கொண்டிருக்க மாறன் பார்த்துவிட்டு சில நொடிகள் தான். மாறா, சிவநேசனின் குரல் கேட்டதும் உடனே திரும்பி விட்டான். ஐயா, சாப்பாடு தயாரானதும் சாப்பாடு தயாராகிடுச்சான்னு கேட்டுட்டு வா. சரிங்க. அவன் உள்ளே சென்று விட்டான். கயல்விழி அவன் தங்களை பார்த்ததை கவனிக்கவே இல்லை. மதியம் நெருங்கியதும் உணவு பரிமாறத் தொடங்கினார்கள். முதல் பந்தியில் வீட்டு பெரியவர்களையும் வந்திருந்த உறவினர்களையும் அமர வைத்தார்கள். அடுத்த பந்தியில் மற்றவர்கள் அமர்ந்தார்கள். மாறன் பரிமாறுவதற்கு உதவி கொண்டிருந்தான். மாறா, நீயும் போய் உட்காரு, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிற. சிவநேசன் சொல்ல, இவங்க சாப்பிட்டு முடிக்கட்டுங்கய்யா, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆளுங்க இருக்காங்கல்ல, பரவாயில்லங்கய்யா, முடிச்சுட்டே போகிறேன். அதற்கு மேல் சிவநேசன் வற்புறுத்தவில்லை. கயல்விழி சாப்பிட்டு கொண்டிருந்த இடத்திலிருந்து அவனை பார்த்தாள். அவளுடைய இலைக்கு அருகே வந்தவன் பொரியல் வைத்தான். போதும். அவன் அடுத்தவரிடம் செல்ல முயன்றான். மாறா, என்ன, நீ சாப்பிட்டியா? இல்லை. அப்போ உட்காரு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இங்கே இடம் இருக்கு பாரு. அருகே காலியாக இருந்த இடத்தை சுட்டி காட்டினாள். மாறன் ஒரு கணம் சுற்றிலும் பார்த்தான். அந்த பகுதியில் சிவநேசனின் நெருங்கிய உறவினர்கள் தான் அமர்ந்திருந்தார்கள். வேண்டாம் கயல், ஏன்? நான் அப்புறமா சாப்பிட்றேன். அப்புறம்னா எப்போ? வேலை முடிஞ்சதும். வேலைக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல, அவர்களுடைய பேச்சை அருகில் இருந்தவர்கள் கவனிக்க தொடங்குவதை உணர்ந்த மாறன் குரலை தாழ்த்தினான். கயல், நீ சாப்பிடு. நீ உட்காரு, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன், நீ இங்கே உட்காரு. மாறன் பின்புறத்தை காட்டினான். வேலைக்கு வந்திருந்தவர்கள் சாப்பிடுவதற்காக தனியாக இலைகள் போடப்பட்டிருந்தன. கயல்விழியின் முகம் மாறியது. எதுக்கு அங்கே? என்ன எதுக்கு? இங்கேயே சாப்பிட்லாம்ல. எனக்கு எங்கே சாப்பிட்டா என்ன உனக்கு? அப்போ இங்கே உட்காரு. மாறன் சில நொடிகள் அவளை பார்த்தான். எல்லாத்தையும் கேள்வி கேட்டு பெருசாக்காத கயல். அந்த பதில் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்ன பெருசாக்கிட்டேன்? ஒன்றுமில்லை, நீ முதல்ல சாப்பிடு. அவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். கயல்விழியின் பார்வை அவனையே பின்தொடர்ந்தது. அதுவரை சுவையாக இருந்த உணவு திடீரென்று சுவை குறைந்தது போல இருந்தது. வசந்தி அவளுக்கு எதிர்ப்புறம் அமர்ந்திருந்தால் இருவருடைய பார்வையும் சந்தித்தது. வசந்தி எதுவுமே பேசவில்லை. ஆனால் முதல் நாள் இரவு அவள் சொன்ன வார்த்தைகள் கயல்விழியின் நினைவுக்கு வந்தது. நம்ம ஊர் எல்லா விஷயத்தையும் அவ்வளோ சுலபமாக எடுத்துக்காது. சாப்பிட்டு முடித்த பிறகும் கயல்விழியின் மனம் அதிலேயே நின்றது. பின்புறம் சென்றபோது மாறன் மற்றவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். யாரும் அவனை அங்கே போய் உட்கார சொல்லவில்லை. யாரும் வீட்டுக்குள் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லவில்லை. அவனாகத்தான் அங்கே சென்று அமர்ந்தான். அதுதான் அவளுக்கு இன்னுமே அதிகமாக புரியாமல் போனது. சாப்பிட்டு முடித்து எழுந்து மாறனை வழியிலேயே நிறுத்தினாள். ஒரு நிமிஷம். என்ன, நீ ஏன் அங்கே போய் உட்காந்த? மாறனின் முகம் சற்று தீவிரமானது. இதுக்காக தான் நின்றுட்டுருக்கிறியா? கேட்க. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. எங்கே சாப்பிட்டா என்ன கயல்? அதைத்தான் நானும் கேட்குறேன். எங்கே சாப்பிட்டா என்ன? நான் உட்காந்த இடத்துல உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே. அங்கே சொந்தக்காரங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்கல்ல, அதனால் என்ன? கயல், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து காலையிலேருந்து எல்லா வேலையும் நீ தான் செய்கிற. அப்பா உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாங்க. சாப்பிட மட்டும் ஏன் வேறு இடம் தேடி போகிற? மாறன் சுற்றிலும் பார்த்தான். மெதுவாக பேசு கயல். ஏன், யாராவது கேட்க போகிறாங்க. கேட்டால் என்ன? மாறன் ஒரு கணம் அவளை நேராக பார்த்தான். எனக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லலை கயல். நான் தான் அங்கே போனேன். எனக்கு அதில் எந்த குறைவுமா தெரியல. நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. ஆனால் விடு கயல், அவன் சொல்லிவிட்டு சென்று விட்டான். கயல்விழி அங்கேயே நின்றாள். அவளுக்கு கோபம் மாறன் மீது இல்லை. எதற்காக அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்பது தான் புரியவில்லை. அவனுக்கு தன்னுடைய இடம் எது என்று யாருமே தினமும் சொல்லித்தர வேண்டியதே இல்லை. அதை அவன் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்தான். அந்த எண்ணம் அவளுக்கு வலித்தது. மதியத்துக்கு பிறகு வீட்டில் மீண்டும் கலகலப்பு அதிகரித்தது. சிலர் சீட்டு விளையாட அமர்ந்தார்கள். பெண்கள் ஒரு பக்கம் பேசி கொண்டிருந்தார்கள். கயல்விழி மட்டும் காலையிலிருந்த உற்சாகத்தை இழந்திருந்தாள். கயல், அரவிந்த் அழைத்தான். என்ன, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, இப்போ ஏன் முகத்தை தூக்கி வச்சிட்ருக்கிற? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படின்னா இங்கே வா, எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். அவன் அழைத்ததால் கயல்விழியும் சென்று அமர்ந்தாள். சிறிது நேரத்தில் அரவிந்த் பழைய சம்பவங்களை எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் என் சைக்கிளை எடுத்துகிட்டு போய் நீ கீழே போட்டுட்டல்ல. நானா? நீயே தான். பொய் சொல்லாத. உன் அண்ணனை வேணா கேளு, அவர் உன் பக்கம் தானே பேசுவார். அப்போ வசந்தியை கேட்போம். இருவரும் சிரித்தார்கள்.
தொலைவில் நாற்காலியை மாற்றிக்கொண்டிருந்த மாறன் மீண்டும் அவர்கள் பக்கம் பார்த்தான். இந்த முறை கயல்விழி அதை கவனித்தால் அவன் பார்வை தன் மீது இருப்பதை உணர்ந்ததும் அவளுக்குள் ஏதோ குறும்பு தோன்றியது. அரவிந்த் சொன்னதுக்கு வழக்கத்தை விட அதிகமாக சிரித்து விட்டாள். மாறன் முகத்தை திருப்பிக் கொண்டான். கயல்விழியின் கண்கள் சுருங்கியது. என்ன இது? சில நிமிடங்களில் மாறன் அந்த பக்கமாக வந்தான். கயல்விழி உடனே மாறா என்று அழைத்தாள். அவன் நின்றான். என்ன? இவர் அரவிந்த் ஞாபகம் இருக்கா? தெரியும். அரவிந்த் எழுந்து மாறனிடம் இயல்பாக பேசினான். எப்படி இருக்க மாறா? நல்லா இருக்கங்க. அப்பாவோட தோட்டமெல்லாம் நீ தான் பார்த்துக்கிறேன்னு மாமா சொன்னார். ஆமாங்க, நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் நம்பிக்கையில் கொடுத்துருக்கிறாருங்க. பார்த்துக்கிறேன் தான். சில வார்த்தைகள் பேசிவிட்டு மாறன் செல்ல முயன்றான். கயல்விழி அவனை நிறுத்தினாள். மாறா, என்ன அரவிந்த் நல்லா பேசுகிறாருல்ல? அவன் அவளை ஒரு கணம் பார்த்தான். ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு வாக்கியத்துக்கு பிறகு மாறனின் முகத்தில் மிகச்சிறிய மாற்றம் வந்தது. அது ஒரு நொடி தான். அடுத்த நொடியே இயல்பாகி விட்டான். நல்லது தானே சொல்லிவிட்டு சென்று விட்டான். கயல்விழியின் முகம் சுருங்கியது. அரவிந்துக்கு அவள் ஏன் திடீரென்று அப்படியெல்லாம் கேட்டாள் என்று புரியவே இல்லை. என்ன நல்லது? ஒன்றும் இல்லை. நீ இன்னும் மாறவே இல்லை. பாதி பேச்சு பேசிட்டு மீதியை முழுங்கிடுற. அப்படித்தான். அரவிந்த் வேறு பேச்சுக்கு திரும்பி விட்டான். ஆனால் கயல்விழியின் கவனம் மாறன் சென்ற திசையில்தான் இருந்தது. அவன் சொல்லிவிட்டு சென்றது அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் அவன் முகத்தில் ஒரு கணம் வந்த அந்த மாற்றம் மட்டும் அவள் கவனத்திலிருந்து தப்பவில்லை. மாலை நெருங்கியதும் விருந்தினர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப தயாரானார்கள். சுந்தரமூர்த்தி குடும்பமும் கிளம்ப தயாரானது. அடுத்த தடவை ஈரோட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வரணும் என்றான் அரவிந்த். பார்க்கலாம் என்றால் கயல்விழி. அந்த நேரத்தில் அருகே நின்றிருந்த மாறனின் முகத்தை பார்க்க வேண்டும் போல அவளுக்கு தோன்றியது. திரும்பி பார்த்தாள். அவன் வேற பக்கம் பார்த்து கொண்டிருந்தான். அனைவரும் சென்ற பிறகு வீடு மெதுவாக அமைதியானது. காலையிலிருந்து ஓடிய களைப்பில் மங்கையர்க்கரசியும் வசந்தியும் உள்ளே சென்று விட்டார்கள். சிவனேசன் முன்புறம் சரவணனுடன் பேசி கொண்டிருந்தார். கயல்விழி பின்புறம் வந்தபோது முதல் நாள் மாறனுடன் சேர்ந்து நட்ட மல்லிகை செடி சற்று சாய்ந்திருப்பதை பார்த்தாள். ஐயோ! அருகே சென்று பார்த்தாள். மதியம் யாரோ நடந்து சென்றபோது கால் பட்டிருக்க வேண்டும். செடியின் அருகிலிருந்து மண் கலைந்திருந்தது. அவள் குனிந்து அதை சரி செய்ய முயன்றாள். விடு. பின்னால் மாறனின் குரல். திரும்பி பார்த்தாள். அவன் கையில் ஒரு சிறிய மரக்குச்சி இருந்தது. எப்போ வந்த? இப்போதான். அவன் குனிந்து செடியை நேராக நிறுத்தி மண்ணை அணைத்தான். பிறகு கொண்டு வந்த குச்சியை அருகில் ஊன்றி மென்மையான கயிற்றால் செடியையும் குச்சியையும் சேர்த்து கட்டினான். கயல்விழி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். இப்போ சரியாயிருக்கும். நாளைக்கு செய்யலாமே. இப்படியே விட்டால் ராத்திரி காற்றுக்கு இன்னும் சாஞ்சிடும். அவன் மண்ணை கையால் அழுத்தினான். காஞ்சி போயிடக்கூடாது இல்லையா? கயல்விழி அவனை பார்த்தாள். அதுக்காக இப்போவே வந்து சரி பண்ணுறியா? நீ ஆசையாக வச்ச செடியாச்சே. அவன் மிகவும் சாதாரணமாக தான் சொன்னான். ஆனால் கயல்விழியால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மாறன் எழுந்து கைகளில் இருந்த மண்ணை தட்டினான். கொஞ்சம் தண்ணி ஊத்துரு, சரியாயிடும். அவன் சொல்லிவிட்டு திரும்பினான். மாறா? அவள் சில நொடிகள் அவனை பார்த்தாள். மதியம் அவன் வேறு இடத்தில் அமர்ந்து சாப்பிட்டது நினைவுக்கு வந்தது. அரவிந்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னபோது அவன் முகத்தில் வந்த ஒரு நொடி மாற்றம் நினைவுக்கு வந்தது. இப்போதுதான் ஆசையாக தான் வைத்த செடி என்பதற்காக இருட்டுவதற்கு முன்பே வந்து அதை சரி செய்ததும் நினைவிற்கு வந்தது. ஒன்றுமில்லை, இன்னைக்கு எல்லாருக்கும் அதே பதில்தான் வருது போல. அவன் சிரித்தான். போய் சாப்பிடு. நான் வீட்டுக்கு போகிறேன். செல்வி அம்மா எப்படி இருக்காங்க? காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, நல்லா இருக்காங்க. நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரி. அவன் நடந்து சென்றான். கயல்விழி அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள். அதிகாலை 5 மணி கூட ஆகியிருக்கவில்லை. மாறனின் வீட்டுக்கு முன்னால் இருந்த வேப்ப மரத்தில் உறங்கிய பறவைகள் ஒன்றிரண்டாக குரல் கொடுக்க தொடங்கியிருந்தன. வாசலில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் ஈரம் இன்னும் காயவில்லை. வீட்டுக்குள் விளக்கை போட்டுவிட்டு வெளியில் வந்த செல்வி வாசலை பெருக்குவதற்காக துடப்பத்தை எடுத்தபோது கொல்லைப்புறத்திலிருந்து பாத்திரம் உருளும் சத்தம் கேட்டது. யார் அது? நான் தாம்மா. மாறனின் குரல் கேட்டதும் அவர் துடைப்பத்தை வைத்துவிட்டு மீண்டும் பின்புறம் சென்றார். அங்கே மாறன் பெரிய அண்டாவில் தண்ணீர் நிரப்பி கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் என்னடா பண்ணுற? தண்ணி வந்திருக்குதுமா, அப்புறமா நின்றுடும். 2 அண்டாவையும் நிரப்பி வச்சிடலான்னுதா. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நீ 2 நாளாக காய்ச்சலில் படுத்திருந்த. இப்போ தான் சரியாக இருக்குது. பேசாமல் இரு. எனக்கு இப்போ ஒன்றும் இல்லைடா, நல்லா தான் இருக்கிறேன். நீ ஓய்வெடுக்கணுமா? மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு. நீ மட்டும் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறியாடா? மாறன் பதில் சொல்லாமல் அடுத்த குடத்தை நிரப்பினான்.
உன்கிட்ட கேட்டால் மட்டும் காதுலியே விழாதே, உனக்கு விழுது. அப்போ பதில் சொல்லு. என்ன பதில் சொல்ல? நீ மட்டும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடலாம், நான் வாசல் கூட பெருக்கக்கூடாதா? ஆமாம், ரொம்ப நல்ல நியாயம்தான். அவர்களுடைய பேச்சை கேட்டபடியே உள்ளிருந்து வந்த மலர்விழி சிரித்தாள். அம்மா, அண்ணன் கிட்ட வாதாடி நீ ஜெயிக்க முடியாது. நீ முதல்ல போய் படி. இன்னைக்கு கல்லூரி இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் என்ன, காலையிலேயே படிக்கணுமாம்மா? மாறன் திரும்பி பார்த்தான். அடுத்த வாரம்தான் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, அது அடுத்த வாரம் தானே, அதனால் இந்த வாரத்துலேருந்தே படி. மலர்விழி சிரித்து கொண்டே உள்ளே போய்விட்டாள். வடக்கு தோட்டத்தில் அன்று கரும்பு பயிருக்கு மருந்தடிக்கும் வேலை இருந்தது. ஆட்கள் வந்திருந்ததால் மாறன் ஒவ்வொரு வரிசையாக சென்று பார்த்து கொண்டிருந்தான். எந்த அளவில் மருந்து கலக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துவிட்டு மோட்டார் பக்கம் சென்றபோது சரவணன் வந்தான். என்ன மாறா, வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்ணா, இன்னும் இந்த பக்கம் மட்டுமே இருக்குது. அப்போது அப்பா உன்னை வீட்டுக்கு வர சொன்னாரேப்பா. எதுக்கு? கணக்கு பார்க்கணுமா? இந்த வேலை முடிச்சுட்டு வந்துடுறேண்ணா. சரவணன் அவனோடு வரப்பில் நடந்தான். நேற்று அரவிந்த் கிளம்பும்போது உன்னை தேடினான். மாறன் சாதாரணமாக எதுக்கு என்றான். அவன் அப்பா புதுசாக ஒரு நிலம் வாங்கியிருக்காரான், வாழை தோட்டம் போடலான்னு பேசிக்கிறாங்க, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். கேட்டால் சொல்லிடலாமே. அவன் இன்னும் 2 நாள் மறுபடியும் வருவானா? அப்போது மாறன் தலையசைத்தான். சரவணன் சிரித்தான். என்னன்னா நேற்று அவன் வந்ததுலேருந்து கையிலும் சரி அவன் வயசை கதையெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. மாறன் அருகில் இருந்த கரும்பி நிலையை பார்த்தபடியே நடந்தான். அவங்க சொந்தக்காரங்க தானண்ணா, அதனால். ஆமாம், அப்போ பேசுவாங்க தான். நானும் அதை தாண்டா சொன்னேன். சரவணன் அவனை பார்த்து சிரித்தான். நீ எதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்கிற? மாறன் நின்று அவனை பார்த்தான். நான் விளக்கம் சொன்னேன்? சரி விடு, நீங்கள் தான் ஏதோ ஆரம்பிச்சிங்க, நான் ஒன்றும் ஆரம்பிக்கலப்பா. சரவணன் சிரித்தபடியே முன்னால் நடந்தான். மாறன் அங்கேயே ஒரு கணம் நின்றான். அரவிந்தன் பெயரை கேட்டதுமே முதல் நாள் நடந்தது நினைவுக்கு வந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது கயல்விழி சொன்ன விதம். அதை தொடர்ந்து தன்னிடமிருந்து வந்த நல்லது தானே என்ற பதில். அவன் முகம் இறுகியது. வேலையை பாருடா, தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அந்த வரப்பை நோக்கி நடந்தான். மதியம் வீட்டுக்கு வந்தபோது சிவனேசன் முன்னறையில் அமர்ந்திருந்தார். வாமாரா, சொல்லுங்கய்யா, இந்த வார கணக்கெல்லாம் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேங்க. மாறன் புத்தகத்தை அவரிடம் கொடுத்தான். சிவனேசன் ஒவ்வொரு கணக்காக பார்த்தார். இந்த உரத்துக்கு விலை ஏறி இருக்கா? ஆமாங்க, மூட்டைக்கு 150 ரூபாய் கூடிடுச்சு. அடுத்த தடவை வேறு இடத்துல விசாரிச்சு பாரு. சரிங்க ஐயா. சில நிமிடங்கள் கணக்கை பார்த்தவர் புத்தகத்தை மூடினார். மாறா, ஐயா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்கிறேன், கேளுங்க. எத்தனை வருஷம் இப்படியே என் நடத்தையை பார்த்துட்டு இருக்க போகிற? மாறனுக்கு புரியவில்லை. என்னங்க ஐயா பண்ணுறது? உனக்குன்னு ஏதாவது செய்ய வேணாமா? நான் நல்லா தானே இருக்கேன். அதை சொல்லலடா. சிவனேசன் நாற்காலியில் சாய்ந்தார். உனக்கு விவசாயம் நல்லா தெரியும், சந்தையும் தெரியும், ஆள் வேலை வாங்கவும் தெரியும். என் நிலத்தில் வேலை செய்கிறதோட கொஞ்சம் நிலம் குத்தகைக்கு எடுத்தாவது நீ தனியாக விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாமில்ல? மாறன் அவரை பார்த்தான். அதுக்கு நிறைய பணம் வேணுங்களே. அதுக்கு தான் நான் இருக்கிறேன்ல. வேண்டாங்க ஐயா. பதில் உடனே வந்தது. சிவனேசன் புருவத்தை உயர்த்தினார். என்னடா வேண்டாம்? உங்ககிட்ட பணம் வாங்கி நான் ஆரம்பிக்க வேண்டாம். கடனாக எடுத்துக்கோ, அதுவும் வேண்டாம். ஏண்டா? மாறன் சிரித்தான். நீங்கள் ஏற்கனவே எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறீங்க. நான் என்னத்தை செஞ்சேன்? எங்கள் அப்பா போன பிறகு வேலை தெரியாத வயசுலேருந்தே என்ன உங்கள் கூட வச்சுக்கிட்டீங்கல்ல, வேலை கற்றுக் கொடுத்தீங்க. மலர் படிக்கிறதுக்கும் எத்தனை தடவை உதவி பண்ணியிருக்கீங்க, அதுவே போதும். அதெல்லாம் கணக்கு வச்சிருக்கியா நீ? கணக்கு இல்லைங்கய்யா, நன்றி கடன். சிவனேசன் முகம் சற்று கடுமையானது. அப்படி பேசாதடா மாறா. உன் அப்பன் என் கூட எத்தனை வருஷம் இருந்தான்னு தெரியுமா? தெரியாதுங்க. அவன் இருந்திருந்தாலும் உனக்கு இதெல்லாம் செஞ்சுருப்பான். அவன் இல்லாததுனால நான் செஞ்சேன். அதுக்கு நீ வாழ்நாள் முழுக்க என் பின்னாடியே நிற்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மாறன் அமைதியாக நின்றான். யோசிச்சு பாரு, நல்ல நிலம் கிடைச்சா சொல்லு, நான் பேசிக்கிறேன். சரிங்கய்யா. சரின்னு சொல்லிட்டு மறந்துடாதடா, இதை மறக்க மாட்டேன். அந்த நேரத்தில் உள்ளிருந்து வந்த கயல்விழி இருவரையும் பார்த்தாள். என்னப்பா 2 பேரும் ரகசியம் பேசிக்கிறீங்க? ரகசியம் ஒன்றும் இல்லடா, இவனை தனியாக விவசாயம் பண்ண சொல்கிறேன். கயல்விழியின் முகம் மலர்ந்தது. அது நல்ல விஷயமாச்சே. மாறன் அவளை பார்த்தான். நீயும் ஆரம்பிக்காத. நான் என்ன சொன்னேன்? உன் முகமே சொல்லுது. என்ன சொல்லுது? இப்போ எனக்கு அறிவுரை சொல்ல போகிறேன்னு. கயல்விழி சிரித்தாள். அப்போ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. மாறன் பதில் சொல்லவில்லை. சிவனேசனும் சிரித்தார். இவகிட்ட மாட்டினா அவ்வளவுதான்டா, நீ கிளம்பு. சரிங்க ஐயா. மாறன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் நடந்தான். கயல்விழியும் அவனுக்கு பின்னால் வந்தாள். மாறன்,
அவன் நின்றான். என்ன, அப்பா சொன்னது நல்ல யோசனை தானே? அப்புறம் ஏன் வேண்டான்னு சொன்ன? மாறன் அவளை பார்த்தான். நீ ஒட்டு கேட்டியா? ஒட்டு கேட்கல, வரும்போதே காதில் விழுந்துச்சு. அதுக்கு தான் கதவுக்கு வெளியில் நின்று பேசணும். மாறன் அவன் சிரித்தான். என்ன, நான் முக்கியமாக பேசுகிறேன், சொல்லு. நீ தனியாக விவசாயம் பண்ண ஆரம்பித்தா நல்லது தானே? நல்லா தான் இருக்கும். அப்போ செய்ய அவ்வளவு சுலபம் இல்லாது. அப்பா உதவி பண்ணுறேன்னு தான் சொல்கிறாரு இல்லை? மாறனின் செரிப்பு மெதுவாக மறைந்தது. ஐயா கிட்ட இன்னும் எவ்வளவு தான் வாங்கிறது கையல்? வாங்கிறதா? ஆமாம், அப்பா உன்னை அப்படி பார்க்க மாட்டார் மாறா. அவர் எப்படி பார்க்குறாரு என்பது வேற, நான் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்பதும் வேற. அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். எனக்குன்னு ஏதாவது ஆரம்பித்தா என் உழைப்பில் ஆரம்பிக்கணும். முடியலன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட செய்யலாம், தப்பில்லை. கயல்விழியின் முகத்தில் மெதுவாக ஒரு சிரிப்பு தோன்றியது. என்ன, ஒன்றுமில்லை. இந்த ஒன்றுமில்லையே உன்கிட்ட நான் ரொம்ப அதிகமாக கேட்குறேன். உன்னை பார்த்தா பெருமையாக இருக்குது. அந்த வார்த்தையை மாறன் எதிர்பார்க்கவில்லை. அவன் முகம் மாறியது. எதுக்கு? அப்படிதான், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே. எனக்கு இருக்குது. என்ன காரணம்? கயல்விழி அவனை பார்த்தபடி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். உன்னை பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிடுவது எவ்வளவு எளிதாக இருக்கும். ஆனால் இன்னும் அந்த நேரம் வரவில்லை என்று அவளுக்கே தோன்றியது. இப்போ சொல்ல மாட்டேன். அப்போ எதுக்கு இப்போ ஆரம்பிச்சியா? உனக்கு எல்லா பதிலுமே உடனே கிடைக்கணுமா? வேண்டாம். அப்போ சரி. அவள் திரும்பி செல்ல ஆரம்பித்தாள். கையல் மாறன் அழைத்ததும் உடனே திரும்பினாள். என்ன? அவன் ஒரு கணம் தயங்கினான். நேற்று அரவிந்த் நல்லா பேசுகிறாருன்னு சொன்னல? கயல்விழியின் கண்களில் சட் என்று குறும்பு தோன்றியது. ஆமாம், அதுக்கு ஒன்றுமில்லை. மாறன், என்ன நீ எப்போ எதுக்கு கேட்ட? சும்மா தான் கேட்டேன். சும்மாவா? ஆமாம், அவர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதையும் ஞாபகம் வச்சிருக்கு. மாறன் முகத்தை மாற்றாமல் இருக்க முயற்சி செய்தான். நீ தானே சொன்ன? அதான், அதை எதுக்கு இன்னும் ஞாபகத்தில் வச்சிருக்க? எனக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்குன்னு நேற்றே சொன்னனில்ல? அப்படியா? பேச்சில் ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் பேச்சு மட்டும் வளர்ந்து கொண்டே இருந்தது. காலை 8 மணிக்குள் வடக்கு தோட்டத்திற்கு சென்று விட்ட மாறன் அன்றைய வேலைகளை ஆட்களிடம் பிரித்து கொடுத்துவிட்டு மோட்டார் அறைக்கு அருகே நின்றிருந்தான். முதல் நாள் மருந்து அடித்த கரும்பு பயிரை ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு வந்தவனின் சட்டையில் ஆங்காங்கே ஈரமான மண் ஒட்டியிருந்தது. மாறா வரப்பின் மறுபக்கத்திலிருந்து கேட்ட குரலில் திரும்பினான். ஊரைச் சேர்ந்த பழனிசாமி நடந்து வந்து கொண்டிருந்தார். வாங்கண்ணா, என்ன காலையிலேயே வேலை ஆரம்பிச்சிட்ட போல? அதுதானே நம்ம பொழப்பே. அது சரி. அருகே வந்தவர் சிறிது நேரம் தோட்டத்தையே பார்த்துவிட்டு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் மாறா. சொல்லுங்கண்ணா. பெருமாள் கோவில் தாண்டி இருக்கிற சின்னதொர நிலம் தெரியுமில்ல? எந்த நிலம்? ரோட்டுக்கு இடது பக்கம் 3 ஏக்கர் இருக்குமே, ஒரு கிணறு இருக்கே. மாறன் யோசித்தான். தென்னந்தோப்புக்கு அடுத்த நிலமா? ஆமாம், அதுதான். தெரியுமே. என்னாச்சு? குத்தகைக்கு விட போகிறாராம். மாறனின் கவனம் முழுவதும் அவரிடம் திரும்பியது. நிஜமாவா? ஆமாம், அவரோட பையன் குடும்பத்தோட கோயம்புத்தூரில் இருக்கானா. இவரையும் அங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம். அதனால் நிலத்தை 2-3 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டுறலான்னு இருக்கிறாரு. தண்ணி வசதியெல்லாம் எப்படின்னா, கிணத்துல நல்லா தண்ணி இருக்குது, மின்சார இணைப்பும் இருக்குது. நீ நேரில் போய் பாரு. எவ்வளவுக்கு கேட்குறாங்களாம்? அது தெரியல, பேசினா தானே தெரியும். மாறன் முகத்தில் யோசனை படர்ந்தது. நேற்று சிவநேசன் சொன்னது உடனே நினைவுக்கும் வந்தது. தனியாக விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு புதிதல்ல. ஆனால் அதை ஆசையாக வைத்திருப்பதற்கும் நிஜமாக முதல் அடியை எடுத்து வைப்பதற்கும் நடுவே பெரிய வித்தியாசம் இருந்தது. சின்னதுரை அண்ணன் வீட்டில் இருப்பாரா? இப்போது இருப்பார். இன்றைக்கி போய் பாரு. வேறு 2 பேரும் கேட்டிருக்காங்க போல. சரிங்கண்ணா, போய் பார்க்குறேன். பழனிசாமி சென்ற பிறகு மாறன் சில நொடிகள் அங்கேயே நின்றான். 3 ஏக்கர். முதல் முயற்சிக்கு அதிகமில்லை. தண்ணீர் வசதியும் இருந்தால் வாழை அல்லது மஞ்சள் பயிரிடலாம். அவனுடைய மனம் தானாகவே கணக்கு போட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் வரப்பின் வழியாக கயல்விழி வருவதை பார்த்ததும் அவனுடைய கணக்கு பாதியில் நின்றது. இவை எதுக்கு இப்போ இங்கே வர்றா? அவள் அருகே வந்தது. மாறன் புருவத்தை சுருக்கினான். என்ன கயல்? என்ன இந்த நேரத்தில் தோட்டத்துக்கு எதுக்கு வந்த? எங்கள் தோட்டத்துக்கு நான் வரக்கூடாதா? வரலாம். அப்புறம் என்ன? சும்மா தான் கேட்டேன். அவள் கையில் வைத்திருந்த சிறிய தூக்குவாளியை அவனிடம் நீட்டினாள். இந்தா, என்ன இது? அம்மா கொடுத்து விட்டாங்க. காலையிலேயே நீ வீட்டுக்கு வராமல் நேராக இங்கே வந்துட்டியான். செல்வி அம்மா இன்னும் ஓய்வில் இருக்கிறதுனால உனக்கு சாப்பாடு அனுப்ப சொல்லி அம்மா கொடுத்தாங்க. அதுக்காக நீ வரணுமா? யார்கிட்டையாவது கொடுத்துட்ருக்கலாமில்ல? எனக்கு வரணும்னு தோணுச்சு, வந்தேன். மாறன் அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு தூக்குவாளியே வாங்கி கொண்டான். நன்றி. அம்மா கிட்ட சொல்லு, நான் சுமந்துட்டு வந்ததுக்கு எனக்கு நன்றியெல்லாம் தேவையில்லை. சரிதான். அவள் போகாமல் அங்கேயே நின்றிருந்தாள். வேற என்னவா? ஒன்றும் இல்லை. அப்போ கிளம்பு. நான் போகிறேன்னு சொன்னேனா? மாறன் சிரித்தான். அப்போ என்ன தான் செய்ய போகிறதா உத்தேசம்? உன் கூடையே வரப்போகிறேன். எங்கே? கயல்விழியின் முகத்தில் வெற்றி சிரிப்பு. அதை தான் கேட்க காத்துட்ருந்த.
மாறனுக்கு புரியவே இல்லை. என்ன, பழனிசாமி மாமா வீட்டு பக்கம் போகும்போது என்னை பார்த்தாரு, அதுக்கு நீ குத்தகைக்கு நிலம் பார்க்க போகிறேன்னு சொன்னாரே. மாறன் தலையில் கை வைத்து விட்டான். அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் ஊருக்கே சொல்லாமல் இருக்க மாட்டாரா? நான் ஊரா? நீ அதை விட மோசமாச்சே மாறா. அவன் சிரித்தான். சரி, இப்போ என்ன, நானும் வர்றேன். நீ எதுக்கு வர? நிலம் பார்க்க தான். உனக்கு நிலம் பார்த்து தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன, நீ சொல்லிக் கொடு, நான் கற்றுக்கிறேன். எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. அவன் சொல்வதை கேட்காமல் அவள் வழக்கடித்து கொண்டே அவன் பின்னால் நடந்தாள். சின்னதுரையின் நிலம் அங்கிருந்து அதிக தூரத்தில் இல்லை. இருசக்கர வாகனத்தில் 20 நிமிட பயணம்தான். நிலத்தை அடைந்தபோது சின்னதுரை ஏற்கனவே அங்கே இருந்தார். வாப்பா மாறா, வணக்கம்னா. அவர் கயல்விழியை பார்த்தார். மாறனுடனே சிவனேசன் ஐயா பொண்ணுங்க. தெரியும்பா, கயல்விழி தானே? ஆமாங்க என்றாள் அவள். வாங்கம்மா. மூவரும் நிலத்திற்குள் நடந்தார்கள். ஒருபுறம் சிறிய கிணறு இருந்தது. அதன் அருகே மின்சார மோட்டார் அறை. நிலம் சில மாதங்களாக பயிரிடப்படாமல் இருந்ததால் ஆங்காங்கே புற்கள் வளர்ந்திருந்தன. மாறன் மண்ணை கையில் எடுத்து பார்த்தான். கடைசியாக என்ன பயிர் போட்டிங்கன்னா? மஞ்சள் தான். எத்தனை வருஷம்? 2 போகம் மஞ்சள் போட்டோம். அதுக்கு முன்னாடி வாழை. தண்ணி கோடையில் எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறையும், ஆனால் முழுசாக வத்துனதில்லப்பா. மாறன் கிணற்றை சென்று பார்த்தான். கயல்விழியும் அவனுக்கு பின்னால் நடந்தாள். என்ன பார்க்குற? தண்ணி. அவளும் எட்டி பார்த்தாள். தண்ணி இருக்கே, இப்போ இருக்குது. ஏப்ரல் மே மாதத்தில் எவ்வளவு இருக்குமோ தெரியாதுல்ல. முக்கியம்தான். நிலம் பார்க்க வந்த பெரிய விவசாயி இது கூட தெரியாமல் வந்திருக்கிற. அதான் நீ இருக்கிறியே சொல்லிக் கொடுக்க. மாறன் சிரித்தான். அவன் நிலத்தின் எல்லை முழுவதும் நடந்தான். வடிகால் வசதி, மண்ணின் தன்மை, மின்சார இணைப்பு என்று ஒவ்வொன்றாக கேட்டான். கயல்விழி அவனுக்கு பின்னால் நடந்து அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். தனியாக விவசாயம் செய்ய வேண்டும் என்று முதல் நாள் அவன் சொன்னபோது அது ஒரு ஆசை என்று மட்டுமே நினைத்திருந்தாள். இப்போது நிலத்தில் கால் வைத்தது மாறனின் முகமே மாறியிருந்தது. எந்த பகுதியில் என்ன பயிரிடலாம், எங்கே நீர் தேங்கும், எவ்வளவு ஆட்கள் தேவைப்படும் என்று அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலும் அந்த வேலையை பற்றி அவனுடைய அனுபவம் தெரிந்தது. நிலத்தின் மறுபக்கம் சென்றபோது கயல்விழி கேட்டாள். மாறன், இந்த நிலம் எடுத்தா என்ன போடுவ? இன்னும் எடுக்கவே இல்லை. எடுத்தா முதல்ல மஞ்சள் போடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இடத்துல வாழை. அப்புறம் என்ன, இப்படியே குத்தகை நிலத்துல தான் விவசாயம் பண்ணுவியா? மாறன் அவளை பார்த்து சிரித்தான். முதல் அடியே இன்னும் வைக்கல, அதுக்குள்ளே கடைசி அடியை கேட்குற பத்தியா? ஆசை என்னன்னு கேட்டேன். அவன் சில நொடிகள் நிலத்தை பார்த்தான். எனக்குன்னு கொஞ்சம் நிலம் வாங்கணும். கயல்விழி அமைதியாக கேட்டாள். பெரிய நிலமாக இருக்கணும்னு இல்லை, நம்ம உழைப்பில் வாங்கினதா இருக்கணும். அதில் விவசாயம் பண்ணணும். வேற மலரை நல்லா படிக்க வைக்கணும். அவளுக்கு என்ன படிக்கணுமோ படிக்கட்டும். செல்வி அம்மாவை இனிமேல் வேலை செய்யவே விடக்கூடாது. அவங்க கேட்பாங்களா? கேட்க வைக்கணுமில்ல. கயல்விழி சிரித்தாள். அது மட்டும் உன்னால் முடியாதாக்கும். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது தான். இருவருமே சிரித்தார்கள். குத்தகை விஷயத்தை பற்றி சின்னதுரையிடம் பேசினான். ஓரளவுக்கு குறைக்க தயாராக இருந்தாலும் மாறன் நினைத்திருந்ததை விட தொகை இன்னும் அதிகமாகத்தான் இருந்தது. நான் 2 நாளில் சொல்கிறேண்ணே. சரி, ஆனால் வேற ஆளும் கேட்டிருக்காங்க மாறா, ரொம்ப நாளெல்லாம் இழுக்கக்கூடாது. புரியுதுண்ணே. அவரிடம் விடைபெற்று இருவரும் வெளியே வந்தார்கள். வண்டியை நோக்கி நடக்கும்போது கயல்விழி கேட்டாள். என்ன யோசிக்கிற? குத்தகை அதிகம்ப்பா. எவ்வளவு குறைவாக இருந்தால் எடுப்ப? மாறன் கணக்கை சொன்னான். அவ்வளவுதானே? உனக்கு இது அவ்வளவுதான்? அப்பா கிட்ட சொல்லலாம். மாறன் உடனே நின்றான். வேண்டாம். ஏன்? நான் பார்த்துக்கிறேன். அப்பா நேற்றே உதவி பண்ணுறேன்னு தானே சொன்னார். அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன். என்ன மாறன் நீ? அப்பா சந்தோஷமானதானே கொடுப்பாரு. அவர் கொடுப்பாரு. அப்புறம் என்ன? மாறனின் முகம் தீவிரமானது. நான் செய்ய நினைக்கிற வாழ்க்கையில் முதல் அடியை இன்னொருத்தர் பணத்தில் வைக்க விரும்பலை. கயல்விழியின் முகம் சட்டென்று மாறியது. இன்னொருத்தரா அப்பா? அவன் அமைதியானான். என் அப்பா உனக்கு இன்னொருத்தரா மாறா? திரும்பவும் கேட்டாள். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை கயல். அப்புறம் அப்போ எப்படி? மாறன் சில நொடிகள் அவளை பார்த்தான். உனக்கு அவர் அப்பா கயல். அதனால் அவன் மெதுவாக சொன்னான். எனக்கு அவர் ஐயா. கயல்விழியின் முகத்தில் இருந்த கோபம் மெதுவாக மறைந்தது. அதற்கு பதிலாக வேறு ஏதோ வந்தது. முதல் நாள் சந்தையில் அவன் வைத்த இடைவெளி, வீட்டு விருந்தில் தனியாக சென்று சாப்பிட்டது, இப்போது இந்த வார்த்தை தூரம், எல்லாவற்றுக்கும் பின்னால் இருந்தது ஒரே ஒரு கோடு. அவள் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக கேட்டாள். அந்த வித்தியாசத்தை நீ எப்பவுமே மறக்க மாட்டியா? மாறன் அவளை பார்த்தான். என்ன வித்தியாசம்? நான் ஐயா வீட்டு பொண்ணு, நீ அங்கே வேலை பார்க்குற மாறன். அதை தான் நான் சொல்கிறேன். அது உண்மைதானே? இப்போ உண்மை. அவளுடைய பதிலில் ஏதோ இருந்தது. அதென்ன இப்போ? கயல்விழி அவனுடைய கண்களை நேராக பார்த்தாள்.
ஒரு நாள் அந்த வித்தியாசமே இல்லாமல் போனால் மாறனின் முகத்தில் இருந்த இயல்பு மறைந்து போனது. எப்படி இல்லாமல் போகும்? கயல்விழி ஒரு கணம் பார்வை அவனை விட்டு விலக்காமல் இருந்தாள். பிறகு போகலாம் மாறா, அவ்வளவுதான் சொன்னான். அவனுக்கு பதில் சொல்ல நேரம் கொடுக்காமல் வண்டியை நோக்கி நடந்து விட்டாள். மாறன் அங்கேயே நின்றான். அவள் சொன்னதன் பொருள் புரியாமல் இல்லை. அதனால்தான் அவனால் உடனே அவளுக்கு பின்னால் செல்ல முடியவில்லை. மாறன் வண்டியின் அருகே நின்று அவள் அழைத்தாள். வர்றியா இல்லையா? அவன் நினைவிலிருந்து மீண்டு நடந்தான். வர்றேன். திரும்பும் வழியில் இருவருமே சில நிமிடங்கள் பேசவில்லை. மாறன் அமைதியை உடைத்தான். கயல், கொஞ்ச நாளாக ஒரு மாதிரியாக பேசுகிற. பின்னால் அமர்ந்திருந்த கயல்விழியின் உதட்டில் சிரிப்பு வந்தது. புரிந்து கொண்டானா? எந்த மாதிரி? எனக்கு புரியாத மாதிரியே பேசுகிற. உனக்கு உண்மையிலேயே புரியலையா? இல்லை. அப்போ அப்படியே இருக்கட்டும், விட்டுடு. மாறன் பதில் சொல்லாமல் வண்டியை ஓட்டினான். அன்று இரவு வீட்டிற்கு வந்து படுத்த மாறனின் மனம் எண்ணற்ற குழப்பங்களால் நிரம்பியிருந்தது. கயல்விழியின் நடத்தைக்கு பின்னால் இருந்த காரணம் அவனுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவன் இல்லை. கயல்விழி எங்கே, தான் எங்கே என்ற எண்ணமே மீண்டும் மீண்டும் அவன் மனதை ஆட்கொண்டது. இருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை நன்றாக உணர்ந்திருந்தான். இப்போது அவளிடம் இயல்பாக பழகுவது கூட தவறுதான். அது அவள் மனதில் இருக்கும் ஆசையையும் நம்பிக்கையையும் மேலும் வளர்க்கும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிவிட்டு பின்னர் அதை உடைப்பதை விட இப்போதே விலகி நிற்பது சரி என்றே தோன்றியது அவனுக்கு. சிவனேசன் ஐயாவுக்கு அவன் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவன். தன்னை ஆதரவற்ற நிலையிலிருந்து உயர்த்தி மனிதனாக வாழ வழிகாட்டியவரின் மனதில் சிறு வேதனையை கூட விதைக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். அதை அவன் ஒரு காலும் விரும்பவில்லை. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் துரோகத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்தான். அந்த இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. விடிய விடிய விழித்தபடியே கிடந்தவன் இறுதியில் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தான். சின்னதுரையின் நிலத்தை குத்தகைக்கெடுத்து செல்வியின் திருமணத்திற்காக சேமித்து வைத்திருந்த பணத்தை கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த வீட்டை விட்டே வெளியேறிவிட வேண்டும். அங்கேயே தான் குடும்பத்தோடு குடியேறிவிட வேண்டும். சின்னதுரையின் நிலம் சிவனேசன் ஐயா வீட்டிலிருந்து அதிக தூரத்தில் இல்லை என்றாலும் தனியாக அங்கே வாழத் தொடங்கினால் கயல்விழி அடிக்கடி வந்து தன்னை சந்திப்பது எளிதாக இருக்காது. அவளிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கான சரியான வழி அதுதான் என்று அவன் நம்பினான். கயல்விழி இன்னும் தன் காதலை நேரடியாக அவனிடம் சொல்லவில்லை. சொல்லும் நாளில் அவள் மனதை உடைத்து மறுப்பதை விட அந்த நிலையே வராமல் தானாகவே விலகிச் செல்வது உத்தமம். அதுவே நல்ல முடிவு என்று முடிவு செய்தான். அந்த முடிவுக்கு பிறகுதான் அவன் மனம் சற்று அமைதியடைந்தது. அதன் பிறகே கண்களை மூட முடிந்தது. கயல்விழியும் அவனுக்கு பிடித்தவள்தான். அவளிடம் அவனுக்கு ஈர்ப்பு இருந்ததும் உண்மைதான். அவளின் அன்பு அவன் மனதையும் மெதுவாக மாற்றி கொண்டிருந்தது. ஆனால் அந்த காதலை விட தன்னை வளர்த்து ஆளாக்கிய சிவனேசன் ஐயாவின் நம்பிக்கையும் மரியாதையுமே அவனுக்கு பெரிதாக தோன்றியது. என் தகுதிக்கு கயல்விழி பொருத்தமானவள் அல்ல. இந்த தகுதியற்ற காதல் வளர்ந்தால் இறுதியில் பாதிக்கப்படுவது 2 குடும்பங்களின் நிம்மதிதான் என்று உணர்ந்தவன் அந்த காதலை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்தான். மறுநாள் காலையிலேயே சின்னதுரையை சந்தித்து அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுப்பது குறித்து பேச வேண்டும். எல்லாம் சரியாக அமைந்தால் தான் குடும்பத்தோடு அங்கேயே குடியேறி புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கண்களை மூடினான். மாறனின் மனதில் கயல்விழியின் மீது காதல் இல்லை என்று சொல்லிட முடியாது. அவள் அவனது மனதை மெதுவாக ஆக்கிரமித்திருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த காதலை விட சிவனேசன் ஐயாவின் மீது அவன் வைத்திருந்த மரியாதையும் நன்றியுணர்வும் பல மடங்கு உயர்ந்ததாக இருந்தது. வாழ்க்கையில் தன்னை தூக்கி நிறுத்திய மனிதரின் நம்பிக்கையை உடைத்து அவருடைய மனதில் காயம் ஏற்படுத்தும் காதல் தனக்கு தேவையில்லை என்று முடிவு செய்தான். நன்றி கடன் என்பது அவனுக்கு பொறுப்பாக இருந்தது. அந்த பொறுப்புக்கு முன்னால் அவனது காதல் சிறியதாகவே தோன்றியது. அதனால்தான் தன் மனதில் முளைத்த காதலை யாரிடமும் சொல்லாமல் தானே புதைத்து கொள்ள முடிவு செய்தான் மாறன். தன்னை விட கயல்விழியின் மகிழ்ச்சியையும் சிவனேசன் ஐயாவின் மரியாதையையும் காப்பாற்றுவதையே தனது காதலின் கடைசி கடமையாக எண்ணினான். நன்றி கடனுக்காக தன் காதலை தியாகம் செய்தான் மாறன். பொருந்தாத காதல் நிச்சயமாக புதைகுழியில்தான் தள்ளும் என்பது அவனுக்கும் புரியும். பின்னாளில் அது கயல்விழிக்கும் புரியும் என்று நம்பினான். நாவல் முடிவடைந்தது.
ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.